ஓகே, குட் மார்னிங்மா எல்லாத்துக்கும். ஸோ நேற்று கிளார் அடிக்கலண்ணா உங்களுக்கு போர்டு கிளார் அடிக்கலண்ணா இந்த லைட்னால ஆஃப் பண்ணுறதுன்னா ஆஃப் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். சரி, நேற்று என்ன பார்த்தோம்? அதாவது கடைசி இன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? நேற்று வராதவங்க ஓகே, இன்னைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்கியூ, பட் இனிமே வந்துட்டு டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. வரலன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, வர முடியல அப்படிங்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. அப்போ என்ன நடத்துனாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நோட்ஸ் வாங்கிக்கோங்க, படிக்க பார்த்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு இன்னும் மெட்டீரியல் கிடைக்கலன்னா கொடுத்துருவாங்க. சரிப்பா, செல்ல என்னென்ன பார்த்தோம்? ரிவிஷன் நல்லா பண்ண தான் உங்களுக்கு திருப்பி படிக்கணும்னு உங்களுக்கு தேவையில்லை. ஸோ ரிவிஷன் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்னவா இருக்கும், பை ஹார்ட்டடாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இனிமே வரக்கூடிய நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு நம்ம தயாராகிறது எப்படி தயாராகணும்னா, நேற்று நான் சொன்ன விஷயம் தான். எப்படி தயாராகணும்னு சொன்னப்பா, வி ஹாவ் டு ஆன்சர் வாட் எவர் இட் ஆஸ், சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராகணும். சும்மா வந்துட்டு கீவேர்ட்ஸ் வச்சு படிக்கிறது, கோடிங் வேர்ட்ஸ் வச்சு படிக்கிறது, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, புரிஞ்சிச்சிங்களா? ஸோ அப்போ வந்துட்டு அதனுடைய கான்செப்டை நம்ம உள்வாங்கி படித்தோம் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கிளியர் பண்ண முடியும், புரிஞ்சிச்சிங்களா? அந்த மாதிரி தான் கொஷின் ஸ்டாண்டர்ட் வந்து டிஎன்பிஎஸ்சியில் மாற்றிட்டாங்க அப்படிங்கிறத நான் நேற்றே உங்ககிட்ட கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லிட்டு இருந்தேன். சொன்னா இல்லையா? அலிகேஸ்வரி தானடா உங்கள் பேர், சொல்லிட்டு இருந்தேன் இல்லைம்மா? ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுல தெளிவாய். ஓகேப்பா, சொல்லுங்க, நேற்று என்ன பார்த்தோம்? செல் அப்படிங்கிறத செல் அப்படிங்கிறத பார்த்தோம். ஹிஸ்ட்ரி, உடது பேக் ஹிஸ்ட்ரி, அதாவது என்னென்ன வரலாறுல இருக்கோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் நம்ம பார்த்தோம். பேசிக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அண்ட் தென் சொல்லடா செல்லுடைய உறுப்புகள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். செல் ஆர்கனல்ஸ் அப்படிங்கறத பார்த்தோம். What are the organelles which is present in the plants and animals? தாவர செல்லிலும் விலங்கு செல்லிலும் காணப்படக்கூடிய செல் உறுப்புகள் எல்லாம் என்னென்ன? இங்க அந்த இன்னொரு பொண்ணு தமிழ் பொண்ணு வர்றையா? சரி, ஓகே. பிளாஸ்மா மெம்பரேன், செல் வால். பங்கையுடைய செல்வால் எதாலானது? பங்கையுடைய செல்வால் எதாலானது? சீட்டுன்னு சொல்லுவாங்க சில பேரு, இல்ல கைட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கைட்டின்மா, சரிங்களா? இட் இஸ் கைட்டின். சொல்லுங்க. இப்போ செல் வால், புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் எதை ரெண்டுமே சேர்த்தது, காம்பினேஷன் ஆஃப் வாட் அண்ட் வாட்? நியூக்ளியர் பிளாசம், சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ், இல்லையா? நியூக்ளியஸ் பார்த்தோம், வெரி குட். நியூக்ளியஸ் பார்த்தோம். அடுத்தது மைட்டோகாண்ட்ரியா பார்த்தோம். கோல்கி பாடிஸ் பார்த்தோம். பிளாஸ்டிக்ஸ் பார்த்தோம். லைசோசோம்ஸ், ரைபோசோம்ஸ். ஓகே, லைசோசோம்ஸ் எதனோட ரெண்டு இணைவின் காரணமாக உருவாக்கின்ற லைசோசோம்? ஓகே, கோல்கி பாடிஸ் பிளஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னலுடைய சேர்வு தான் என்ன உருவாக்குது? லைசோசோம், சரிங்களா? லைசோசோம் எந்த பர்டிகுலர் செல் உறுப்பு வந்துட்டு இட் லீட்ஸ் டு கேன்சர் செல்ஸ் எது உருவாகும்? நார்மல் செல்ஸை எதை வந்துட்டு கேன்சர் செல்ஸாக மாறுது? லைசோசோம்ஸ், இல்லையா? லைசோசோம்ஸ் வந்துட்டு இட் பாப். அடுத்தது வேற என்ன ஊர்? வாக்யூல்ஸ், சென்ட்ரோசோம் அல்லது சென்ட்ரியோல்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். சென்ட்ரியோல்ஸ் which is present அனிமல் செல்ல தான் இருக்கு. அனிமல் செல்ல வந்துட்டு செல் டிவிஷனை வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு வந்து யார் பார்த்துக்குவாங்க? சென்ட்ரியோல்ஸ் பார்த்துக்குவாங்க. இதே இன் பிளான்ஸ் தாவர செல்ல அந்த யார் பார்த்துக்குவாங்க? பிளாஸ்மா மெம்பரேன் வந்துட்டு பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், இல்லையா? அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் பார்த்தோம், இல்லையா? அதனுடைய வேறுபாடுகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆஃப்டர் நம்ம எதுக்கு போனோம்?
செல் டிவிஷன் வந்துட்டோம். செல் பகுப்பு அப்படிங்கிறதுக்கு வந்துட்டோம். அடுத்து பேசிக் டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன்ஸ். பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷன் இஸ் விச் இஸ் கால்ட் இன் தமிழ் வாட்? இரட்டை பிளதல். இரட்டை பிளதல் இல்லையா? இரட்டை பிளதல் எங்க நடக்கும்? எந்தெந்த மாதிரி உயிரினங்கள்ல நடக்கும்? ப்ரோகாரியாட்ஸ்ல நடக்கும் இல்லையா? ப்ரோகாரியாட்ஸ்ல நடக்கும். சரிங்களா? அடுத்தது மைட்டாசிஸ் அண்ட் தென் மியாசிஸ். மைட்டாசிஸ் பத்தி ஏதோ பார்த்துட்டு சொல்லியிருப்பேன் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்போ இவ்வளோ தூரம் ஞாபகத்துக்கு வரல. மைட்டாசிஸ் பத்தி பார்த்துட்டு சொல்லியிருக்கேன். சொல்லுங்க, என்ன பார்த்துட்டு வசங்க? கொஸ்டினே மறந்துட்டீங்களா? நான் கொஸ்டின் தான் கேட்டேன், ஆன்சர் கேட்கல. என்ன பார்த்துட்டு சொன்னீங்க? ஜஸ்ட் மைட்டோசிஸ் மட்டும் பார்த்துட்டு சொன்னா கீழே என்ன சொல்லியிருந்தேம்மா? நடக்குதா? ஹியூமன் பீயிங்ஸ்ல மைட்டோசிஸ் செல் டிவிஷன் நடக்குதா? ஒரு அழகேஸ்வரி நடக்குதாடா? தெரியல. நடக்குமா? திரு புதுசா 3 பேர் இருக்கீங்க. இன்ட்ரோடக்ஷன் பண்ணிடுங்க. சொல்லுங்க சார், உங்க பேரு? கிரண். எங்கிருந்து வரீங்க? தங்கி இருக்கீங்களா? ஓகே. காந்திமா நகர்ல தங்கி இருக்கீங்களா? குரூப் எதுக்கு படிக்கிறதுங்க? எஸ்ஐக்கு படிக்கிறது. சரி. நீங்க? அஸ்வினி காரைக்குடி. 2 பேருமே காரைக்குடிங்களா? ஓ, நீங்க கன்னியாகுமரி. ஓகே. நீங்க? இல்ல என்ன படிக்கிறக்கா நீங்க ஜாயின்? குரூப் ஓகே, குரூப் எக்ஸாம்ஸ். அப்போ வந்துட்டு குரூப் 2, குரூப் 1 அந்த மாதிரி. நீங்க சொல்லுங்க, உங்க பார்த்தேன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்லை, அப்பதான் பார்க்குறேன். ஜெனிஃபர் எங்கிருந்து வரீங்கன்னா? போலீஸ் கோட்டாஸ். ஓகே. என்ன படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க? டிஎன்பிஎஸ்சியில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் குரூப் 1, குரூப். சரி, அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் குரூப் 1, குரூப் 2 தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க போல. பரவாயில்லையே. குரூப் 4 யாரு? நான் அப்படியே குரூப் 4 மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. 10th குவாலிஃபைட் யாரோ சொன்னீங்க இல்லையா? 10th குவாலிஃபை. இப்போ நீங்கள் குரூப் 4 தானடா? ஏன்னா குரூப் 4க்கு வந்துட்டு குவாலிஃபிகேஷன் ஐ திங்க் யூ பீப்பிள் வில் பி நோயிங் இல்லையா? என்னம்மா? பிசிக்கும் சரி, அதே சமயத்தில் நம்மளுக்கு எதுக்கு குரூப் 4க்கும் சரி என்னம்மா குவாலிஃபிகேஷனு? 10th குவாலிஃபிகேஷனு. இப்போ நீங்கள் குரூப் 2 எழுதுறீங்க, எஸ்ஏ எழுதுறீங்க, அதே மாதிரி வேற என்னப்பா? வேற என்ன? குரூப் 1 எழுதுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன குவாலிஃபிகேஷனு? டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கலாம். மைட்டாசிஸ் நேற்று ஒரு கிளாஸ் போயிருக்குங்க, சரிங்களா? ஸோ செல் பயாலஜி அப்படிங்கிறத வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நோட்ஸ் வாங்கி எடுத்துக்கோங்க. அதனுடைய ஜஸ்ட் ரிவிஷன் இன்ட்ரோ கிளாஸ் மாதிரி இப்போ போச்சு. மைட்டாசிஸ் வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸ்ல நடக்குதா? எந்த மாதிரி செல்ஸ்லாம் நடக்குதுடா? ரெண்டு கிட்ட சொல்லக்கூடாது, எங்கிட்ட தான் சொல்லணும். ஸ்கின்னு, ஹேரு, க்ரோத். அப்புறம் யாரும் சொன்னீங்க? அதே ப்ராசஸ் தான். செல் டிவிஷனுடைய சைக்கிள் எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கும்? 24 மணி நேரம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். செல் சைக்கிள் வந்துட்டு 24 மணி நேரம் வந்துட்டு எடுத்துக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி. ஸோ நேற்று நம்ம பைனரி ஃபிஷன் முடிச்சாச்சு. பைனரி ஃபிஷன்ஸ் வந்துட்டு ப்ரோகேரியட்ஸில் நடக்கும். ஸோ ப்ரோகேரியட்ஸ்க்குண்டான எக்ஸாம்பிள் பாக்டீரியா. ஜஸ்ட் ஒரு செல்லு ஃபஸ்ட்டு எது டிவைட் ஆகும்? ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் ஃபஸ்ட்டு டிவிஷன் டூப்ளிகேட் காப்பி ஆகுது. எது ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் காப்பி ஆகும்? டிவைடுன்னா அதுதானே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. செல்லில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 2 மைட்டோகாண்ட்ரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை மைட்டோகாண்ட்ரியா வேணால் இருக்கலாம், எத்தனை நியூக்ளியஸ் வேணால் இருக்கலாம். பட் டிபெண்ட்ஸ் அப்பான் சில செல்ஸ்லாம் வந்து நியூக்ளியஸே இருக்காது, உட்கருவே இருக்காது. தமிழ் யாராவது இருக்கீங்களா? தமிழில் தான் படிச்சுட்டே வந்திருக்கேன் அப்படின்ட்டு நீங்கம்மா? ஓகேடா. ஸோ அப்போ செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உட்கரு, அதாவது நியூக்ளியஸ் அப்படிங்கிறது சில செல்களுக்கு இருக்கும், சில செல்களுக்கு இருக்காது. நான் இருக்காது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுல என்ன சொல்லியிருந்தேன்? ஆர்பிசி செல்ஸ்ன்னு சொன்னேன், ஞாபகப்படுத்திக்கோங்க. ஆர்பிசி செல்ஸ்ல என்ன இல்லாமா? நியூக்ளியஸ் இல்லை. ஆனால் இப்போதான் ஒரு ஆர்பிசி செல்ஸ் பிறந்திருக்கு அப்படின்னா அதில் இருக்கும். லேட்டரான் அதுக்கு டேஸ் ஆக 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 அதில் என்ன இருக்காதுன்னு சொல்கிறாங்க, நியூக்ளியஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு நியூக்ளியஸும் இருக்கலாம், 2 நியூக்ளியஸும் இருக்கலாம், நியூக்ளியஸ் இல்லாமலும் இருக்கலாம். சரிங்களா? அதே சமயத்தில் இந்த பர்டிகுலர் செல் டிவிஷன்ஸ் மைட்டோசிஸ் வந்துட்டு எங்கே நடக்கும்? மைட்டோசிஸ் வந்து எங்கே நடக்கும்? அதாவது பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். ஹியூமன் செல்ஸில் நடக்குதுன்னு சொல்லிட்டீங்க.
ஸோ என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னா நெயில்ஸ் வளர்கிறதுக்கு, நம்ம ஹேர் வளர்கிறதுக்கு, ஸ்கின் ரெப்ளினிஷ் ஆகிறதுக்கு, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பாடி பார்ட்ஸ் வந்துட்டு ரெப்ளினிஷ் ஆகிறதுக்கு என்ன நடந்துகிட்டே இருக்கும்? மைட்டோசிஸ் டிவிஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்றீங்க. மியோசிஸ்மா, மியோசிஸ் பத்தி எதாவது படிச்சீங்களா? மியோசிஸ், எஸ், மியோசிஸ், மைட்டோசிஸ், இது மியோசிஸ் பார்க்கலையா? பார்க்கலையா? சரி. இது ப்ரோகாரியோட்டிக் பைனரி ஃபிஷர், இரட்டை பிளதல். ஒரு பாக்டீரியா செல் எத்தனையா மாறுமா? 2 பாக்டீரியா செல்களாக பிரியும். சரிங்களா? பாக்டீரியாவை என்னன்னு சொல்லுவாங்க? ப்ரோகாரியோட்னு சொல்லுவாங்க. ப்ரோகாரியோட்னு என்ன? புதுசா வந்தவங்களுக்காக சொல்லுங்க. வாட் இஸ் மீன் பை ப்ரோகாரியோட்? ப்ரோகாரியோட்டிக் செல்கள்னா என்ன அர்த்தம்? வாட்ஸ் ப்ரோகாரியோட்? இங்க பாத்தீங்க இல்லையா? ஸோ பைனரி ஃபிஷன், இரட்டை பிளதல் எதுல நடக்கும்னு சொல்றாங்கம்மா? ப்ரோகாரியோட்ல நடக்கும்னு சொல்றாங்க. ப்ரோகாரியோட்னு என்ன? வாட் இஸ் ப்ரோகாரியோட்? சொல்லுங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ்னு சொல்ல முடியாது. இருக்கும், நியூக்ளியஸோடைய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும், கிளியரா இருக்காது. சரிங்களா? செல் உறுப்புகளும் இருக்கும், கிளியரா இருக்காது. சைட்டோபிளாசத்துல எல்லாமே எதுவுமே மெம்பரைன்ஸ் இல்லாம இருக்கும். அதுக்குன்னு இருக்கக்கூடிய மெம்பரைன் என்னப்பா? அதனுடைய அவுட்டர் ஷீட்னு சொல்லுவாங்க, வெளி உரை. அது எதுவுமே தெளிவா இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய செல் உறுப்பு தான் என்ன உறுப்பு? ஐ மீன் செல்கள் தான் என்னன்னு சொல்லப்படுது? ப்ரோகாரியோட்னு சொல்லப்படுது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் என்னன்னு பார்த்தோம்? பாக்டீரியா. சரிங்களா? பாக்டீரியா, ஓகேவா? அதே சமயத்துல யூகேரியாட்ஸ் அப்படிங்கிறதுல என்ன? நல்ல வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ், அதாவது உட்கரு தெளிவாக இருக்கும், மற்ற செல் உறுப்புகளும் தெளிவாக இருக்கும். மைக்ரோஸ்கோப் கீழே பார்த்தோம்னா தெளிவா இருக்கும் அப்படின்ற. புரிஞ்சுச்சுங்களா? இதுதான் ப்ரோகாரியோட்டுக்கும் யூகேரியாட். ப்ரோகாரியோட் முன் தோன்றின செல்கள். யூகேரியாட் வந்துட்டு எவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிணாம வளர்ச்சி எடுத்து நல்ல வெல் டிஃபைன்டா இருக்கக்கூடிய செல்கள். யூகேரியாட் கொண்டாந்து எடுத்துக்காட்டுக்கு தாவர செல்களும் விலங்கு செல்களும். தாவர செல்களும் விலங்கு செல்களும். சரிங்களா? தாவர செல்களும் விலங்கு செல்களும். ஸோ மைட்டாசிஸ் ஹெட்டிங் பண்ணுவோம். செல் பகுப்பு மைட்டாசிஸ். ஓகேவா? சரி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. மைட்டாசிஸ் என்பது யூகேரியாட் உயிரினங்களில் உடலுக்குரிய உயிரணுக்களின் பகுப்பு ஆகும். ஸோ மைட்டோசிஸ் இஸ் தி டிவிஷன் ஆஃப் தி சொமாட்டிக் செல்ஸ். அதை என்னன்னு சொல்றாங்கப்பா? உடலுக்குரிய உயிரணுக்களின். சொமாட்டிக் அப்படிங்கிறது என்னது? உடலுக்குரிய உயிரணுக்களின். கவனிக்கலாம். சரிங்களா? அதாவது நம்மளுடைய பாடியில வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 types ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஒன்று வந்துட்டு ஜெர்ம் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இனப்பெருக்க செல்கள்னு சொல்லுவாங்க. இன்னொரு வந்து என்னது? பாடி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உடல் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்கம்மா? சொமாட்டிக் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாடி செல்ஸ். இப்போ நம்மளுக்கு தோல் வளர்ச்சி அடையறதுக்கு, இப்போ தோல் இப்போ ஏதாவது அடிபட்டுருச்சு, சாறு காயம் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது திருப்பி ரெப்ளனிஷ் ஆகிறதுக்கு என்ன மாதிரி செல்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகும்? சொமாட்டிக் செல்ஸ் தான். ஸோ இப்போ இது வந்து என்ன சொல்லப்படுது? சொமாட்டிக் செல்ஸ்னு சொல்லப்படுது. கண் செல்கள். புரிஞ்சுச்சுங்களா? அதே சமயத்தில் நம்மளுடைய ரத்த செல்கள், போன் செல்ஸ், இது எல்லாமே என்ன டைப் ஆஃப் செல்ஸ்மா? பிரெயின்ஸ் எல்லாமே டோட்டலாகவே எடுத்துக்கலாம். ஆனால் எது மட்டும் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சொமாட்டிக் செல்ஸ் கீழே வராது. இனப்பெருக்க செல்கள், ரீப்ரொடக்டிவ் செல்ஸ், ஜெர்ம் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்கம்மா? ரீப்ரொடக்ட், இனப்பெருக்க செல்கள். சரிங்களா? இனச்செல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இனச்செல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ இன்னும் பால் செல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன பால்? ஆண் பாலா பெண் பாலா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி பால் செல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். புரியுது இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த செல்ஸ் எல்லாம் எந்த செல்ஸ்மா? பாடி செல்ஸ், உடல் செல்கள், சொமாட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன மாதிரி தான் டிவைட் ஆகுமா? இந்த மாதிரி தான் பகுப்படையுமா? மைட்டோசிஸ் மூலியமா தான். இப்போ நமக்குள்ள நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? இப்போ ரீப்ரொடக்டிவ் செல்ஸை தவிர்த்து மற்றது எல்லாமே இந்த மாதிரி தான் நடக்கும். அதை புரிஞ்சு. சரிங்களா? நேற்றே பார்த்தோம் இது என்னென்ன விதத்துல நடக்குதுன்னு பார்த்தோம். பிமேட். அதுக்கு முன்னாடி இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் இருக்கு, பார்த்தோமா?
பாருங்க. ஸோ இடைநிலை இல்லைன்னா இன்டர்நிலை அப்படின்னு சொல்லலாம். பிமேட் சொன்னா ஸோ ப்ரோபேஸ் புரோநிலை, மெட்டாபேஸ் மெட்டாநிலை, அனாபேஸ் அனபேஸ் அனாநிலை, டீலோபேஸ் டீலோநிலை. இந்த மாதிரி 4 விதத்துல இருக்கக்கூடியது தான் எது? மைட்டாசிஸ். பேர் மறந்துடாதீங்கப்பா. மைட்டாசிஸ் உடல் செல்ல மட்டும்தான் நடக்கும். மைட்டாசிஸ் செல் பகுப்பு உடல் செல்ல மட்டும்தான் நடக்கும். அது ஒரு 4 வகைப்படும். பிமேட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ, மெட்டா, அனா, டீலோ. பேஸ் எல்லாமே தமிழ் என்ன சொல்லுவாங்க? நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செல்லு டோட்டலா கம்ப்ளீட்டா டிவைட் ஆகி 2 செல்கள் கொடுக்கறதுக்கோ இல்ல பல செல்கள் கொடுக்கறதுக்கோ 24 ஹார்ஸ் எடுத்து, சரிங்களா? 24 ஹார்ஸ் ஒரு நாள் ஃபுல்லா எடுத்துக்கோ அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இன்டர்பேஸ் இடைநிலைன்னு ஒரு பகுதி இருக்கு. இதுதான் செல் டிவிஷன்லே பெரிய பகுதி. எவ்வளவு நேரம் எடுத்துக்குன்னு பார்த்தோம்? டியூரேஷன் ஆஃப் அ செல்ல கிட்டத்தட்ட இன் செல் சைக்கிள் 95% அப்படின்னா 95% எதற்காக ஸ்பெண்ட் பண்ணப்படுது? இடைநிலைக்காக. சரிங்களா? எதற்காக ஸ்பெண்ட் பண்ணப்படுதுமா? இடைநிலைக்காக செலவிடப்படுகின்றது. அந்த நேரமானது செலவிடப்படுகின்றது. புரிச்சுங்களா? ஓகேவா? காட் இட். ஸோ இதுல என்ன நடக்கும்? இன்டர்பேஸ்ல என்ன நடக்கும்? குரோத்தா செல் இப்படி கேட்டாங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு இப்போ எதுவுமே டைரக்டா கேட்க மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டோன்ட் பி எக்ஸ்பெக்டிங் கொஸ்டின்ஸ் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஜிஎஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு போகாதீங்க. ஏதாவது லக்கா ஃபேவரா எப்பாவது ஒரு தடவை என்ன நடக்கலாம்? வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அது ஏதாவது அத்திப்பூத்தார் போல நடக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் இனிமே எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வந்துருச்சு அப்படின்னா டஃபா தான் கேட்பாங்க. டஃப்னா என்னன்னா புரிஞ்சு படிச்சுட்டு இருக்கீங்களா, அந்த கான்செப்டை புரிஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வரும். சரிங்களா? ஸோ அதனால மக்கப் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் கான்செப்ட் புரிஞ்சு மக்கப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கான்செப்ட் புரிஞ்சு மக்கப் பண்ணிக்கோங்க. இப்போ இடைநிலைக்கு ஜாஸ்தியான டைம் எடுக்குதுமா, புரியுது இல்லைங்களா? இடைநிலை பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்க நம்ம பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்ப்பா? இடைநிலை அப்படிங்கிறது G1 S G2. ஸோ G1 அப்படிங்கிறது இதுதான் அந்த G1 பகுதி. இந்த பிங்க் கலர்ல இருக்கிற ஷேட்ல இருக்கக்கூடிய பகுதி இது G1. 10 மணி நேரம் எடுத்துக்குதான் G1 பகுதிக்கு. அப்புறம் எஸ் அப்படிங்கிறது டிஎன்ஏ டியூப்ளிகேஷன் ஆகுது. அது 8 மணி நேரம் எடுத்துக்குதான். இது 10 மணி நேரம், இது 8 மணி நேரம். செல் க்ரோத், அடுத்தது செல் க்ரோத் தான். அது G2ன்னு சொல்லப்படுது. ஒரு மாதிரி இளஞ்சிவப்பு, அதாவது ஒரு மாதிரி ஸ்கின் கலர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 hours. G2. இந்த டோட்டலா இது சொல்லப்படுதுப்பா இன்டர்ஃபேஸ் இடைநிலைன்னு சொல்லப்படுது. இது 95% டைம் எடுத்து, சரிங்களா? கிட்டத்தட்ட 22 ஹார்ஸ்ல இருந்து 23 ஹார்ஸ் வரைக்குமே இதுவே எடுத்துக்கும். பேலன்ஸ் இருக்கா 1 to 2 hour தான் எது நடக்கும்? பிமேட் பகுதி நடக்கும். புரியுதா? இந்த இடம் ஏதாவது புரியலையா? திருப்பி கேளு, பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. புரியலன்னா கேட்டுருங்க, புரியலன்னா கேளுங்க. புதுசா வந்தவங்களுக்காக தான் திருப்பி நான் இதை சொல்லியிருக்கேன். புரியலன்னா கேளுங்க. புரியலைங்களா? என்ன புரியலைங்க அவங்களுக்கு? டோட்டலாவே புரியலைங்களா? மைட்டாசிஸ்னா என்னன்னு புரிஞ்சுங்களா? மைட்டாசிஸ் எங்க நடக்கும்? உடம்புல நடக்குது. உடம்புல இருக்கக்கூடிய செல்கள்ல நடக்கிறது மைட்டாசிஸ் இல்லைங்களா? ஓகே, இப்போ ஒரு செல் இருக்குங்க, சரிங்களா? இப்போ உங்ககிட்ட கண் செல் டிவைட் ஆகுதுன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ உங்க கண் செல் இந்த நிமிஷம் டிவைட் ஆக ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டு கண் செல்கள்ல உங்க கண்ணுக்குள்ள ப்ரொடக்ஷன் ஆயிடும். இப்போ அந்த 2 ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு இல்லையா? இப்போ ஏ அப்படிங்கிற உங்களுடைய ஐ செல் பி சி அப்படிங்கிற மாதிரி டிவைட் ஆயிடுச்சு, சரிங்களா? அரௌண்ட் ஒரு 11 o'clockன்னு வச்சுக்குவோம், ஓகேங்களா? இன்னும் அடுத்த நாளைக்கு 11 o'clockக்கு இந்த பிஎஸ்சி என்ன இருக்கணும்? டிவைட் ஆகி அவங்க 2 ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கும், சரிங்களா? கன்சிடர் B1 B2 C1 C2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இது எடுக்கிறதுக்கு இந்த B1 B2 ஆகும் C1 C2 ஆகவும் மாறுறதுக்கு அது எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் டோட்டல் ஃபுல்லாக சைட். ஸோ டோட்டலாக எவ்வளோ நேரம் எடுத்துக்குன்றாங்க? 24 hour எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ இந்த 24 hourல இந்த 24 hourல இந்த 24 hourல இன்டர்ஃபேஸ், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ்னு இது எல்லாமே நடக்கும்னு சொல்கிறாங்க.
இந்த 24 மணி நேரத்துல இது எல்லாமே நடக்கும்னு சொல்றாங்க. புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பிசி பிறந்துச்சு இல்லைங்களா? இப்போ உங்க கன்செல் வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்க கன்செல் பிசி அப்படிங்கறது வந்துச்சு இல்லைங்களா? இப்போ இந்த டைம்ல இருந்து வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அத இனிஷியலா எப்படி இருக்கும்? பிறந்த குழந்தை எப்படி இருக்கும்? இம்மெச்சூர்டா தானே இருக்கும், மெச்சூர்டா இருக்காது இல்லையா? அப்ப அது என்ன ஆகணும்? வளர்ச்சி அடையணும் இல்லைங்களா? அதைத்தான் என்ன சொல்லுவாங்க, செல் growth டைமிங்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப அந்த growth டைமிங் தான் இன்டர்பேஸ் நிலை. அப்போ நான் ஒரு செல்லு பியூசியும் அப்படிங்கிற நான் ஒரு செல்லு, நான் இன்னும் 2 செல்லை வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணும். என்னை அழிச்சு நான் இன்னொன்னு என்ன கொடுக்கணும்? 2 செல் B1 B2 ஆகும், சி வந்துட்டு C1 C2 ஆகவும் கொடுக்கணும். அப்போ அதுக்கு நான் என்ன ஃபுல்லா தயார்படுத்தணும் இல்லைங்களா? உங்க கன்செல்கள் வந்து தயார் ஆகணும் இல்லைங்களா? அந்த எடுத்துக்கிற டைம் தான் இன்டர்பேஸ். புரியுது இல்லைங்களா? அது வந்து ஒரு 3 ஃபேஸா டிவைட் ஆயிடுது. இது வந்து G1 சொல்றாங்க, இது S சொல்றாங்க, இது G2 சொல்றாங்க. மோரார்ல G1ம் G2ம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா செல் growth தான், செல் வளர்ச்சி அடைகிறது தான். எஸ் ஃபேஸ்ல மட்டும் என்ன நடக்கும்னா டிஎன்ஏயோட டூப்ளிகேஷன் நடக்கும். எஸ் ஃபேஸ்ல மட்டும் என்ன நடக்கும்? இன்டர்பேஸ்லயே டிஎன்ஏயோட டூப்ளிகேஷன் நடக்கும். டிஎன்ஏ எங்க இருக்கு? பழைய ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்ஏ எங்க இருக்குமா? உட்கருல இருக்குங்க. சரிங்களா? செல்லு அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா? செல்லுல இப்ப இங்க பாருங்க, இது செல்லு, இது என்னங்க? இது செல், இது வந்து என்னங்க? நியூக்ளியஸ். இதுதான் என்னங்க? உட்கரு. இந்த உட்கருல தான் வந்து யார் இருக்கா? குரோமோசோம்ஸ் இருக்காங்க. இந்த குரோமோசோம்ஸ்குள்ள தான் யார் இருக்கா? ஜீன்கள் இருக்கு. ஜீன்கள் எதாலானது? டிஎன்ஏ வாலானது. புரியுது இல்லைங்களா? இப்ப டிஎன்ஏ எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? டிஎன்ஏ எங்க இருக்காங்கப்பா? நியூக்ளியஸ், உட்கருக்குள்ள இருக்காங்க. சோ அப்போ ஒரு செல் டிவைட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் எது டிவைட் ஆகணும்? இவங்க இந்த உட்கருக்குள்ள இருக்க டிஎன்ஏ வந்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எத்தனை குரோமோசோம்ஸ்மா? குரோமோசோமின் எண்ணிக்கை எவ்வளவு? 22 3ங்களா? 23 பேர் சொல்லுவாங்க. டோட்டலா 46 குரோமோசோம்ஸ் சொல்லுவாங்க. மனிதர்களுக்கு எவ்வளவுப்பா? 46 குரோமோசோம். பட் 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ். இந்த 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்துட்டு டபுள் ஆகும். அதுதான் டிஎன்ஏ டூப்ளிகேஷன். புரிஞ்சுங்களா? இதுக்குள்ள நடக்கும். இப்போ டோட்டல் என்ன ஆகும்? 46 மாறும். புரிஞ்சுங்களா? 46 பேர்ஸா மாறும். அப்போ மாறி என்ன ஆகும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கடைசியா முடியிறப்போ இங்க 23 பேர் இங்க வந்துடும், இங்க 23 பேர் இங்க வந்து 2 செல்லுக்கு போயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு செல்லு டிவைட் ஆகணும்னா யார் ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகணும்? நியூக்ளியஸ் பகுதி டிவைட் ஆகணும். நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து என்ன ஆகணும்ப்பா? டூப்ளிகேஷன் ஆகணும். இப்போ புரியுதுங்களா? ஏதாவது கொஞ்சமாவது புரியுதுங்களா? டிஎன்ஏ வந்து டூப்ளிகேஷன் ஆகணும். அப்போ அந்த டிஎன்ஏ டூப்ளிகேஷன் நடந்ததுக்கு அப்புறமா திருப்பி செல் growth ஆகி எதுல வந்து எண்டப் ஆகுங்க? இப்பதான் மைட்டாசிஸே ஆரம்பிக்குது. புரிஞ்சுங்களா? மைட்டாசிஸ்ன்னு நீங்க சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னாலே பிமேட் பகுதி தான்மா. ப்ரோஃபேஸ், ப்ரோநிலை, மெட்டாநிலை, அனாநிலை, டீலோநிலை. அப்போ இந்த ப்ரோஃபேஸ்ல என்ன நடக்குது, மெட்டால என்ன நடக்குது, அனால என்ன நடக்குது, டீலோஃபேஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுங்களா? இது எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்குங்கிறாங்க? ஹார்ட்லி 1 to 2 மணி நேரம் தான் எடுத்துக்குமா. முடிச்ச உடனே 2 ஃபேஸ் செல்கள், டாட்டர் செல்ஸ் உருவாயிடுன்னு சொல்றாங்க. புரியலையா? திருப்பி புரியலையா? புரிஞ்சுச்சுங்களா? B1 B2 C1 C2 மாறிடுச்சு. அடுத்த நாள் 11 மணிக்கு அது ப்ரொடக்ஷன் ஆயிடும். உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்ல வரேன். டேக் எக்ஸாம்பிள் மாதிரி. சரி, இது புதுசா வந்தாங்க, இதை கொஞ்சம் ஒரு மாதிரி வரைபடமா வேணா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ப்ரோல என்ன நடக்குது, மெட்டால என்ன நடக்குது, அனால என்ன நடக்குது, டீலோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எந்த பேஜ் கிட்ட இதை விடட்டுமா? இதை விடட்டுமா? இதை விட்டுட்டுங்களா? எழுதிக்கிறீங்களா? அது ஒரு கிளாஸ் நீங்க மிஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதனால உங்களுக்கு அந்த பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிடிச்சிட்டீங்களா? ஓகே, கவனிக்கலாம். ஸோ இன்டர்பேஸ் இடைநிலை, இதுதான் பெரிய பகுதி. G1 S G2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 3மே சேர்த்து தான் இன்டர்பேஸ் இடைநிலை. இப்போ ப்ரோஃபேஸ், ப்ரோநிலை. ஸோ ஈச் செட் ஆஃப் டூப்ளிகேட்டட் குரோமோசோம்
condense and the mitotic spindle forms and attaches to each sister chromatids அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ப்ரோ மட்டும் சொல்றேன், ப்ரோ நிலை மட்டும் சொல்றேன். ஸோ என்ன ஆகும் அப்படிங்கிறாங்கன்னா, இப்போ இதான் செல்லு என்ன இருக்கும்பா, இடைநிலையான எஸ்பேஸ்லே என்ன நடந்திருக்கும், டிஎன்ஏ வந்துட்டு டூப்ளிகேஷன் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ இவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா கண்டென்ஸ் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. கண்டென்ஸ்னா ரொம்ப சுருங்குறாங்கம்மா. சரிங்களா? சுருங்கி என்ன ஆகுறாங்கன்னு சொல்றாங்க, அவங்க ஸ்பிண்டில் ஃபார்ம்ஸ் கூட போய் அட்டாச் ஆகிறதுக்காக அவங்க ரெடி ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ சென்ட்ரியோல் எல்லாம் எங்க போயிருப்பாங்க, சென்ட்ரியோல்ங்கிற ஒரு உறுப்பு இருக்கு. சென்ட்ரியோல்ஸ் எல்லாம் எங்க போயிருப்பாங்கம்மா, துருவ பகுதியில போய் நின்றுடுவாங்க. சென்ட்ரியோல்கள் துருவ பகுதியில போய் நின்றுவாங்க. இந்த சென்ட்ரியோல்ஸோட வேலை என்ன, ஸ்பிண்டில் நார்களை விடணும். எதுக்கு, எதுக்கு அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறதுக்கு. இந்த ஸ்பைடர்மேனுக்கு வெப் வருது இல்ல, அந்த மாதிரி இந்த ஸ்பிண்டில் நார்கள் அது போலதான் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணி. அந்த பாட்டில் வேணுமா, அதான் குரோமோசோம்னு வச்சுக்கோங்க, அந்த பாட்டில் தான் குரோமோசோம்னு வச்சுக்கோங்க. அதான் இப்போ இந்த ஸ்பிண்டில் நார்கள் வச்சு இந்த பக்கம் இழுக்கணும். எனக்கு இந்த செல்லுக்கு எது தேவை, அப்ப அந்த செல்லுக்கு என்ன தேவையோ அந்த பக்கம் இருக்கக்கூடிய சென்ட்ரியோல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிடும், ஸ்பிண்டில் நார்களை விட்டு, இதுக்கு பேரு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் சொல்லுவாங்க, ஸ்பிண்டில் நார்கள்னு சொல்லுவாங்க. அதை விட்டு அது என்ன பண்ணிக்கும், இழுத்துக்கும்னு சொல்றான். புரிஞ்சுங்களா? இப்ப இந்த டைம் நியூக்ளியர் மெம்பரேன் என்ன ஆகும்பா, டிஸ்இன்டிகிரேட் ஆகும். உட்கரு உரை என்ன ஆகும், மறைய தொடங்கும், கரைய தொடங்கும். சரிங்களா? இப்ப அவங்க என்ன ஆவாங்க, சைட்டோபிளாசத்துல குரோமோசோம்கள் ஃப்ரீயா அப்படியே மூவ் ஆன் ஆக ஆரம்பிப்பாங்க. அது வந்துட்டு எங்க என்ன பர்டிகுலர் நிலை நடக்குதுன்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நிலையில நடக்குதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நிலையில இதுதான் நடக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? எழுதிக்கலாமா? இது என்ன புரிஞ்சிச்சுன்னு எழுதுங்க. என்ன எழுதிக்கிறீங்க? ஸோ பிரிந்த அந்த குரோமோசோம்கள் எதனுடன் இணைவுறுகின்றன, ஸ்பிண்டில் நார்களுடன் இணைவுறுகின்றன. இதெல்லாம் உங்களுக்கு மெட்டீரியல்லே இருக்கு. மெட்டீரியல் நம்ம போட்ட மெட்டீரியல்ல எல்லாமே இருக்கு. சிஸ்டர் குரோமேட்டிட்னா ஒன்றும் இல்லை, 23 பேர் ஆஃப் குரோமோசோம் 43 பேரா மாறிச்சு இல்லையா? அப்போ 23 பேருக்கு இன்னொரு 23 பேருக்கும் அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க, சிஸ்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுதான் சிஸ்டர் குரோமேட்டிட். நகல்கள் வேற ஒன்றும் இல்லப்பா. நெக்ஸ்ட் சொல்லலாமா, ரொம்ப சிம்பிள்மா. மெட்டாநிலை. சரிங்களா? மெட்டாஃபேஸ்ல என்ன ஆகுது, அந்த பிரிஞ்ச அந்த சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் வந்துட்டு எங்க வந்து நின்றுறாங்களா, செல்லுடைய ஈக்குவேட்டர் பகுதியில வந்து நின்றுறாங்க. கவனிக்கலாம். ஸோ செல்லு மெட்டாநிலை பத்தி நம்ம சொல்றேன். இப்போ நியூக்ளியர் மெம்பரேன் டிஸ்இன்டிகிரேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், கரைஞ்சிருச்சு. உட்கரு உரை வந்துட்டு கரைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து இந்த குரோமோசோம்கள் எங்க வந்து லைன் அப் பண்றாங்கம்மா, கண்டென்ஸான குரோமோசோம்ஸ் இந்த ஈக்குவேட்டர் பகுதியில வந்துட்டு நிக்கிறாங்க. இதுதான் ஈக்குவேட்டர் பகுதி. ஆமா தானே? செல்லினுடைய மையப்பகுதி தான் ஈக்குவேட்டர், பூமியினுடைய மையப்பகுதி தான் நம்ம ஈக்குவேட்டர்னு சொல்றோம், நடுநிலை பகுதின்னு சொல்றோம் இல்லையா? சோப்பா அந்த மையப்பகுதியில வந்து என்ன ஆகுறாங்க, லைனை பாக்குறாங்க. இங்க யார் இருக்கா, சென்ட்ரியோல். சரிங்களா? சென்ட்ரியோல். குரோமோசோமுக்கு நடுவுல இருக்கிறதுக்கு பேரு சென்ட்ரோமியர்னு சொல்லுவாங்க. இந்த ரவுண்டா இருக்கு இல்லையா, குரோமோசோம்ஸ் நடுவுல இருக்கிறதுக்கு பேரு சென்ட்ரோமியர். இது மியர், இது சென்ட்ரியோல் ஆர் சென்ட்ரோசோம். பேர்ல வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. இது சென்ட்ரோமியர், ஆனா கைனட்டோகோர்னு சொல்லுவாங்க. அதாவது பின்னாடி வரும், அப்புறம் பார்த்துப்போம். ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்கப்பா, இவங்க வந்து ஈக்குவேட்டர்ல வந்து அடுக்கி நின்னுக்கிறாங்க. யார் நிக்கிறா, பிரிஞ்ச அந்த டூப்ளிகேட் ஆன அந்த டிஎன்ஏஸ் வந்துட்டு இப்படி வந்துட்டு லைன் அப் பண்ணி நின்னுக்கிறாங்க. ஈக்குவேட்டர் பக்கத்துல வந்து நிக்கிறது என்ன நிலை, மெட்டாநிலை. இப்படி நின்னுடும். சரிங்களா? அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அனாநிலையில என்ன நடக்குதுன்னா, இந்த சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஆர் புல்ட் அபார்ட் அண்ட் ஒன் செப்பரேட்டட் ஆர் known as டாட்டர் குரோமோசோம்ஸ். இப்போ அவங்க பிடிச்சிருக்கிறாங்களா, அந்த ஸ்பிண்டில் நார்கள் பிடிச்சிருக்கிறாங்களா, ஒன்ஸ் இந்த பக்கத்துல இருக்க செல்லுக்கு வந்துட்டு எவ்வளவு குரோமோசோம்ஸ் வேணுமோ அவ்வளோ போயிடுச்சு. அந்த பக்க செல்லுக்கு எவ்வளவு குரோமோசோம்ஸ் வேணுமோ அவ்வளோ குரோமோசோம்ஸ் போனதுக்கு அப்புறமா அவங்க என்னன்னு சொல்றாங்கப்பா, பிரிஞ்சுட்டாங்க.
பிரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள டாட்டர் குரோமோசோம்ஸ் சொல்றாங்க, சேக் குரோமோசோம்கள் சொல்றாங்க. The spindle pulls each daughter chromosomes to opposite sides of the cells. இப்போ ஸ்பிண்டில் நார்கள் வந்துட்டு மற்ற இரு திசை முனைகளுக்கும் இழுக்கப்படுகின்றன. எதை? அந்த குரோமோசோம்களை. புரிஞ்சுங்களா? அந்த நகல் குரோமோசோம்களை இழுக்கின்றன. முழுவதுமாக இருக்கக்கூடிய பிரிந்த அந்த குரோமோசோம்கள் என்னவென்று அழைக்கப்படுகின்றது? சே குரோமோசோம்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் இந்த வார்த்தை, சே குரோமோசோம்கள் என்று அழைக்கப்படுகின்றன. புரிஞ்சுங்களா? இது வந்து எப்ப நடக்குது? அனாஃபேஸ். அனாஃபேஸுக்கு டயக்ராம் வரைய பார்த்துக்கோங்க. அனாஃபேஸ் பிரிந்துட்டாங்க. ஸோ இங்க சென்ட்ரியோல் இருக்காங்க, அவங்கள இவங்க பிடிச்சி ஸ்பிண்டில் நார்கள் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸ்பிண்டில் நார்கள் பிடிச்சி இழுத்ததுக்கு அப்புறமா இங்க வந்துருவாங்க. பிரிஞ்சவங்க வந்துருவாங்க. இது அனா நிலையில நடக்கும். ஒன்ஸ் இது நடந்ததுக்கு அப்புறமா இது நடந்துரும். புரிஞ்சுச்சுங்களா? ஓகே. அடுத்தது டீலோபேஸ். டீலோ நிலையில என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. A complete copy of the genome arrives at each end of the cell. Cytokinesis, the actual division of the cell, takes place and the chromosomes decondense and the cell itself divides அப்படின்னு சொல்றாங்க, resulting to form two daughter cells. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கப்பா, நல்லா புரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குது. ஸோ டீலோபேஸ்ல வந்துட்டு டோட்டல் கம்ப்ளீட் செட் ஆஃப் ஜீனோம்ஸ் வந்துருச்சு. ஜீனோம்ஸ்னா ஒன்றும் இல்லை, அந்த டோட்டல் குரோமோசோம்ஸ் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் செல்லுக்கு எவ்வளவு வேணுமோ, அவங்க எவ்வளோ குரோமோசோம்ஸ் வேணுமோ அவ்வளவு இங்க வந்துருச்சு. இங்க எவ்வளோ குரோமோசோம்ஸ் வேணுமோ வந்துட்டாங்க. இப்போ நியூக்ளியர் மெம்பரேன் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிருப்பா, ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். உட்கருவுரை உருவாக தொடங்கிவிடும். புரிஞ்சுச்சுங்களா? இங்க யார் யாரெல்லாம் வரணுமோ எல்லாம் வந்துருவாங்க. மைட்டோகாண்ட்ரியா வந்துடுமா, கோல்கி உறுப்புகள் வரணுமா, எல்லாருமே வந்துருவாங்க. என்னென்ன உறுப்புகள் எல்லாம் பிரிஞ்சுட்டோ எல்லாமே ஸ்பிண்டில் நார்கள் என்ன பண்ணிடும், டோட்டலா பிடிச்சி இழுத்து முடிச்சிடும். அதுக்கப்புறமா கடைசி என்ன எதுல வந்து எண்டப் ஆகும்பா, சைட்டோபிளாசத்துடைய டிவிஷனுடைய எண்டப் ஆகும். இப்ப இந்த சைட்டோபிளாசத்துடைய டிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது என்ன பிரிஞ்சிடும், ரெண்டு செயல்களாக பிரிந்து விடும். புரிஞ்சுச்சுங்களா? செயல்களாக பிரிந்து விடும். ஓகேவா? இது வந்து எப்ப நடக்குது, டீலோபேஸ்ல. டீலோபேஸ் எதுல முடியுது, டீலோ நிலை எதுல முடியுது, சைட்டோபிளாஸ்டோடைய டிவிஷன் தான் முடியுது. புரிஞ்சுதுங்களா? புரியலன்னா கேட்டுருங்க, திருப்பி ஒரு தடவை சொல்லிடு. புரியலன்னா கேட்டுருங்க. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? இந்த பிக்சர் பாரு, இந்த பிக்சர் கொஞ்சம் உற்று நோக்குங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டோட்டலா மைட்டோசிஸ் செல் டிவிஷன் மா. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆகுது, இதான் சென்ட்ரியோல்ஸ். புரிஞ்சுங்களா? சென்ட்ரியோல்ஸ் துருவ பகுதிக்கு போயிடுவாங்க. உள்ளுக்குள்ள இருக்க குரோமோசோம்ஸ் என்ன ஆகுறாங்க, கண்டென்ஸ் ஆகுறாங்க. கண்டென்ஸ்னா என்னதுப்பா, சுருங்குவது. கண்டென்ஸ்னா என்னது, சுருங்கிறது. புரிஞ்சுங்களா? அப்ப அது சுருங்கினதுக்கு அப்புறமா அவங்க வந்து மையப்பகுதியில வந்து அலைன் ஆகுறாங்க. இதுதான் நம்ம என்னன்னு பார்த்தோம். எந்த ஸ்டேஜ் இது நடக்கும், எம் பகுதியில மெட்டா நிலையில நடக்கும். வந்து நின்னதுக்கு அப்புறமா அனா நிலையில கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எங்க ஆகுறாங்க, சென்ட்ரியோல்ஸ் மூலியமா ஸ்பிண்டில் நார்கள் மூலியமா அந்த பக்கம் இந்த பக்கம் ஈர்க்கப்படுறாங்க. ஒன்ஸ் டோட்டலா ஃபுல்லா அவங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நடுவுல பிளவு ஏற்படுது இல்லையா, இதை சொல்லுவாங்க சைட்டோபிளாசத்தின் பிளவுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் பார்ட் டிவைட் ஆகும். கடைசியா எதுல டிவைட் முடியும், சைட்டோபிளாசத்துடைய டிவிஷன்ல முடியும். ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் பார்ட் எங்கம்மா டிவைட் ஆகுது, இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த இடத்துல நியூக்ளியஸ் பார்ட் டிவைட் ஆகுது. கேரியோகைனசிஸ் சொல்வாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இது சைட்டோபிளாசத்துடைய டிவிஷன். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு செல்கள் உருவாயிடுச்சு. இந்த ப்ராசஸ் தொடர்ச்சியா ரன் அப் ஆயிட்டே இருக்கு. புரிஞ்சுங்களா? இது மைட்டோசிஸ் தான், மைட்டோசிஸ். ஓகேவா? எழுதிக்கோங்க. இந்த டயக்ராம் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் மெட்டீரியல் கேட்குறேன், நெட்ல போட்டிங்கனாலும் வரும். மைட்டோசிஸ் செல் டிவிஷன்ஸ் போட்டிங்கனாலுமே வந்துடும், கிளியரா இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லைப்பா, மைட்டோசிஸ் வந்துட்டு பாடி செல்ஸ்ல நடக்கும், உடல் செல்ல நடக்கும். ரொம்ப சிம்பிளான டிவிஷனு. இடைநிலை பெருசு, இடைநிலை தான் காலம் அதிகமாக எடுத்துக்கும்.
பிமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வந்துட்டு கம்மியாக தான் இருக்கு. குரோமோசோம் கண்டென்ஸ் ஆகணும், குரோமோசோம் வந்து என்ன ஆகணும், சுருங்கணும், பகுதிக்கு வரணும், அதை ஈர்க்கப்படணும், பிரியணும், திருப்பியும் நியூக்ளியர் மெம்பரேன் ஃபார்ம் ஆகணும், உட்கரு உரை ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆனதுக்கு 2 செல்லுமே டிவைட் ஆகிறது எதுல முடிகிறதோட இருக்கும், சைட்டோபிளாசத்துடைய பிளவுதான் முடிகிற தருவாய். புரிஞ்சுச்சுங்களா? இவ்வளவுதான் மைட்டோசிஸ், வேற எதுவுமே இல்லை. புரிஞ்சுங்களா? குழப்பிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்டெப்தெல்லாம் போய் ப்ரோ நிலையில என்ன நடக்கும் அந்த அளவுக்குலாம் கொஸ்டின் வந்து நீட் அளவுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க, பயப்பட வேண்டாம். சரிங்களா? ப்ரோ நிலையில என்ன நடக்கும், மேக் நிலையில என்ன நடக்கும், மெட்டா நிலையில என்ன நடக்கும், அண்ணா நிலையில என்ன நடக்கும், டீலா நிலையில என்ன நடக்கும்னு கேட்க மாட்டாங்க. சரியா? அடுத்தது மியாசிஸ். மியாசிஸ் மியாசிஸும் மைட்டோசிஸும் நல்ல வெல் டெவலப்டா இருக்கக்கூடிய யூகேரியாட்டிக் செல்ல நடக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? மியாசிஸும் மைட்டோசிஸும் நல்ல வெல் டெவலப்டா இருக்கக்கூடிய யூகேரியாட்டிக் செல்கள்ல நடக்கும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம செல்ஸ்லாம் யூகேரியாட்டிக் டைப் ஆஃப் செல்ஸா? யூகேரியாட்டிக் டைப் ஆஃப் செல்ஸா? ஆமா, யூகேரியாட்டிக் டைப் ஆஃப் செல்ஸ் தான் நம்மளுடைய செல்ஸ். எது நம்மளோடது, பிளான்ஸோடது, இதெல்லாமே என்ன டைப் ஆஃப் செல்லுமா? நல்ல வெல் டிஃபைன்டு, அதாவது நல்ல நன்கு முதிர்ச்சி அடைஞ்சு நன்கு வளர்ச்சி அடைஞ்ச செல்கள் தான் இதெல்லாமா யூகேரியாட்டிக் செல்கள்னு சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியாம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், நியாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது ஒரு கிரேக்க வார்த்தை. அது ஒரு கிரேக்க வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா ரெடியூஸ், டு ரெடியூஸ், குன்றல்னு அர்த்தம். தமிழ் என்ன அர்த்தம்ப்பா? குன்றல் அப்படின்னால என்ன அர்த்தம்? குறைச்சிக்கோ, உன் எண்ணிக்கையை குறைச்சிக்கோ அப்படின்னு அர்த்தம். அப்போ மைட்டோசிஸ்ல என்ன நடக்குது, குரோமோசோமின் எண்ணிக்கை டபுள் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கலாம். இங்க என்ன நடக்கும், பாதியா குறைஞ்சிடும், பாதியா குறைஞ்சிடும். இது நம்ம பார்த்தாதான் புரியும். அண்ட் இது வந்து எங்கதான் நடக்கும், இது வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் செல்ல தான் நடக்கும், சொமாட்டிக் செல்ல நடக்காது. உடல் செல்ல இது நடக்காதுமா. உடல் செல்னு சொல்லக்கூடிய சொமாட்டிக் செல்ஸ்ல இது நடக்காது. எதுல நடக்கும்? பால் செல்கள், இனச்செல்கள் என்று அறியப்படக்கூடிய ஸ்பெர்ம் செல்ஸ்லயும் எக் செல்ஸ்லயும் தான் இது நடக்கும். புரிஞ்சுங்களா? ஸ்பெர்ம் அண்ட் எக் செல்ஸ்ல தான் வந்துட்டு இது நடக்கும். என்ன சொல்றாங்க, the process of meiosis reduces the chromosome number by half. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், அப்படின்னு சொல்லியாச்சு, குறைச்சிக்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ குரோமோசோமின் எண்ணிக்கை என்னவாக மாறுபடுகின்றது, பாதியா குறைஞ்சிருது. இப்ப நம்மள எவ்வளவு இருக்கும்பா, 46 குரோமோசோம். அது என்னவா மாறிடுன்றாங்க, 23 மாறிடும். நல்லா கவனிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்பெர்ம் செல். ஸ்பெர்ம் செல்னு தெரியும் இல்லையா? ஸ்பெர்ம் விந்து செல்கள், விந்தணுக்கள்னு சொல்லுவாங்க, விந்து. அதே மாதிரி ஓவம், எக்கு அப்படின்னு என்னப்பா, கரு முட்டை செல்கள். இது ரெண்டுமே தானே பால் செல்கள். அப்போ இந்த விந்து செல்லையும் இந்த கருமுட்டை செல்லையும் எவ்வளவு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, பாதிதான் இருக்கு. 46 டோட்டலா இருக்காது. புரிஞ்சுங்களா? 23 இதனுடைய இணைவு தான் என்னவா உருவாகும், ஒரு ஃபுல் செட் ஆஃப் செல்லா உருவாகும். அது 46 குரோமோசோம் அப்படிங்கிற மாதிரி மாறும். அதனாலதான் இயற்கையாகவே இப்படி அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறமா இதுக்கப்புறமா டிவிஷன் நடக்கிறது தான் மியாசிஸ் சொல்லப்பட்டு, ஸ்பெர்ம் செல்ஸும் விந்தணுவும் கருமுட்டையும் இணைவுற்ற பிறகு அதுக்கப்புறமா ஜைகோட்டுன்னு உருவாகும் இல்லையா, ஜைகோட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜைகோட் வந்துட்டு உருவாகும். அதுல இருந்து 2ஆ பிரியுது, 2 4ஆ பிரியுது, 4 என்னவா பிரியுதுப்பா, 16ஆ பிரியுது, அப்படி 8ஆ பிரியுது, 8 16ஆ பிரியுதுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி டோட்டலா டிவிஷன் ஆகும். இந்த டிவிஷன் தான் என்ன உருவாக்கும், குழந்தை உருவாக்கும். புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து மியாசிஸ். உங்களுக்கு ஒரு அவுட் லே அவுட் மாதிரி நான் சொல்லிட்டேன். மியாசிஸ் அப்படிங்கிறதுப்பா, மியாம் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அதற்கு அர்த்தம் என்ன, டு ரெடியூஸ், தமிழ்ல குன்றல் என்று அர்த்தம். அப்போ இது எங்கதான் நடக்குதுன்றாங்க, இனச்செல்களில் தான் காணப்படுகின்றன. இனச்செல்கள் எனப்படக்கூடிய விந்தணுக்களிலும் கருமுட்டைகளிலும் காணப்படுகின்றன. அப்ப எவ்வளவு குரோமோசோம்கள் இருக்கும், பாதி அளவாகத்தான் இருக்கும். அது ஹப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க. எங்கம்மா அந்த ஹப்ளாய்டு, ஹப்ளாய்டு பாதி. ஹப்ளாய்டுனாலே வந்துட்டு தட் இஸ் நத்திங் பட் குரோமோசோம்களின் எண்ணிக்கை.
குரோமோசோமின் எண்ணிக்கை என்னவா இருக்குமா? பாதியா தான் இருக்கு, எண்ணு தான் இருக்கு. டிப்ளாய்டுன்னு என்னப்பா? 2. டையினால என்ன அர்த்தம்ப்பா? டையினால என்ன அர்த்தம்? 2 2ன்னு அர்த்தம். இதெல்லாம் சயின்டிபிக் டேர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைனா 2. அப்ப இதுல 2n இருக்கும். இங்க எத்தனை இருக்கு? இந்த ஜைகோட்ல எத்தனை இருக்கும்? இதான் ஜைகோட். விந்தணுவும் கருமுட்டையும் சேர்ந்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடியது நம்ம இனிஷியல் ஃபார்ம் ஜைகோட். இதுல எத்தனை இருக்கும்? 2n. இங்க எவ்வளவு இருக்கு? n. டிப்ளாய்டு. n plus n 2n. புரிஞ்சுங்களா? அதுதான் இங்க நடக்குது. ஸோ மியாசிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 2 வகையா பிரிக்கப்படும். இப்பதான் நம்ம மெயின் ஏரியாக்கே உள்ள போறோம். மியாசிஸ் வந்து 2 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்துட்டு மியாசிஸ் 1, மியாசிஸ் 2. மியாசிஸ் 1, மியாசிஸ் 2 பார்ப்போம். மியாசிஸ் 1 அப்படிங்கிறது தான் குன்றல் நிலை. அதுலயும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். மியாசிஸ் 1 தான் வந்துட்டு குன்றல் நிலை. இப்போ மியாசிஸ் 2 என்னங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறப்போ, மியாசிஸ் 2 அப்படியே எக்ஸாக்டா எதை போலயே நடக்கும்னு சொல்றாங்க. மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மாதிரியே நடக்கும். எதை மாதிரி நடக்கும்னு சொல்றாங்க? அப்படியே எக்ஸாக்டா மைட்டாசிஸ் மாதிரியே நடக்கும்னு சொல்றாங்க. எதுமா? மியாசிஸ் 2 இப்படி போட்டுக்கலாம், ரோமன் நம்பர்லயும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். மியாசிஸ் 2 வந்துட்டு அப்படியே எக்ஸாக்டா எது மாதிரி இருக்கு? மைட்டாசிஸ் மாதிரி நடக்கும்னு சொல்றாங்க. இது நம்ம பாக்குறப்ப புரியும். ஓகேவா? இப்ப இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் சொல்லுவேன், எழுதிக்கோங்க. இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் புரிஞ்சு எழுதுங்கம்மா. அப்படியே போர்டில் இருக்கிறதே அப்படியே எழுத வேண்டாம், புரிஞ்சு எழுதுங்க. சரிப்பா, நெக்ஸ்ட் பண்ணலாமா? வரலாமா? டைம் கம்மியா இருக்கு, இப்போ கவனிக்கலாம். கவனிங்க. ஸோ மியாசிஸ் வந்துட்டு 2 வகையா பிரிஞ்சிருக்குன்னு சொன்னேன். மியாசிஸ் 1, மியாசிஸ் 2. இப்போ மியாசிஸ் 1 அதுதான் என்னன்னு சொல்றோம்? குன்றல் நிலைன்னு சொல்றோம். மியாசிஸ் 1லயும் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னா, ப்ரோ நிலை 1, அண்ட் தென் மெட்டா நிலை 1, அனா நிலை 1, டீலோ நிலை 1. இதுலயும் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ப்ரொபேஸ் மட்டும் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். அதுல 5 துணைநிலைகள் சப்ஸ்டேஜஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. 5 துணைநிலைகள் என்னென்ன அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சில அடிக்கொருக்கா கேட்கக்கூடிய கேள்வி. சரிங்களா? ஆனா இப்பதான் வந்துட்டு எல்லாமே அவங்க ப்ரொசீஜர்ஸ் மாத்திட்டாங்க இல்லையா? இதெல்லாம் நான் அடிக்கொருக்கெல்லாம் கேட்க மாட்டேன், எப்பவாவது தான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. இருந்தாலும் படிச்சுக்கோங்க. லெப்போட்டின், சைக்கோட்டின், பாக்கிட்டின், டிப்ளோட்டின், டைகனேஸ். இது ஆர்டர் வைஸ்ல அடுக்குங்கன்னு சொல்லுவாங்க, குரோனாலஜிக்கல் வைஸ்ல அடுக்குங்கன்னு சொல்லுவாங்க. இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க டிஎன்பி. லெப்போட்டின், சைக்கோட்டின், பாக்கிட்டின், டிப்ளோட்டின், டைகனேஸ். நடத்திடுறேன், அப்புறம் எழுதிக்கோங்க, பார்த்துக்கோங்கம்மா. கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ளூ கலர்ல ஒரு த்ரெட் மாதிரி தெரியுது இல்லையா? அதுதான் அப்பா கிட்ட இருந்து வந்த குரோமோசோம். சரியா? ப்ளூ கலர்ல என்னப்பா? அப்பா கிட்ட இருந்து வந்த குரோமோசோம். ப்ளூ கலர் மாதிரி தெரியுதா? தெரியுது இல்லைங்களா? ஸோ அது பெட்டர்னல் குரோமோசோம் சொல்லுவாங்க, அப்பா கிட்ட இருந்து வந்த குரோமோசோம். இதே வந்து ரெட் கலர்ல இருக்கு இல்லையாமா, இது அம்மா கிட்ட இருந்து வந்த குரோமோசோம். அம்மா கிட்ட இருந்து வந்து அது வந்து மெட்டர்னல் சொல்லுவாங்க, மெட்டர்னல் குரோமோசோம். இப்படி சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ லிப்போட்டீன்ல என்ன நடக்குது? ப்ரொபேஸ் 1ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனான ஃபர்ஸ்ட் துணைநிலையான லிப்போட்டீன்ல என்ன நடக்குது? ஸோ இதுதான் ப்ரொபேஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலை. இங்க என்ன ஆகுதுன்னா, குரோமோசோம் ஸ்டார்ட்ஸ் டு கண்டென்சிங்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். என்ன சொன்னேன் தமிழ்ல? என்ன சொன்னேன்? சுருங்குறது. குரோமோசோம் சுருங்குகின்றது. இப்போ லிப்போட்டின் அந்த ஸ்டேஜ்ல, அந்த நிலையில குரோமோசோம்கள் சுருங்குகின்றன. அப்பா கிட்ட இருந்து வந்தாலும் சரி, அம்மா கிட்ட இருந்து வந்தாலும் சரி, என்ன ஆகுதுப்பா? ஃபர்ஸ்ட் சுருங்குது. அடுத்தது ஜைகோட்டின்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, சினாப்சிஸ் பிகின்ஸ்னு சொல்றாங்க. சினாப்சிஸ்னா ஒன்றும் கிடையாது, சினாப்சிஸ் தமிழ்ல தான் போட்டிருப்பாங்க. சினாப்சிஸ் அப்படிங்கிறது ஒட்டது, ரெண்டும் என்ன ஆயிக்கும்? ஒன்றும் சேர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அம்மா கிட்ட இருக்கக்கூடிய டிஎன்ஏ கணக்குகள் எல்லாம் எங்க போகணும்? அப்பாக்குள்ள போகணும். அப்பாக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ கணக்குகள் எல்லாம் எங்க வரணும்? அம்மாக்குள்ள வரணும். இதனாலதான் குழந்தை எப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், 2 பேருடைய கலவையா இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்ப அது எந்த நிலையில நடக்குது? ஜைகோட்டீன்ல. அது வந்துட்டு ஜைகோட்டீன்ல நடக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாக்கிட்டீன்ல என்ன நடக்குது? 3வது சப்ஸ்டேஜஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிராசிங் ஓவர் கலக்கிறது. இது வந்து ஒட்டிடுச்சுமா? சினாப்சிஸ் அப்படிங்கிறது ஒற்ற நிலை.
கலக்கிறது எந்த நிலை? கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது கலப்பு நிலை. சரிங்களா? அப்ப இங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏக்கள் வந்து அங்க கலக்கணும், அங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏக்கள் வந்து இங்க கலக்கும். அப்போ டிஎன்ஏ எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. டிஎன்ஏக்கள் வந்து என்ன ஆகுதுமா? எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது வந்துட்டு பாக்கெட்டின் நிலை, 3வது நிலை. டிப்ளோட்டின்ல என்ன நடக்குதுன்னா, அந்த ஒட்டின அந்த பகுதி இருக்கு இல்லையா, எண்ட் ஆகுது. சினாப்சிஸ் பகுதி வந்து என்ன ஆகுதுமா? முடிவடைகின்றது. அதோடைய முடியும் தருவாய்க்கு வந்து விட்டது. அப்போ இப்ப வந்து நல்லாவே தெரியும். இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ப்ளூ கலர்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அங்கங்க ரெட் டாட்டட்ல, ரெட்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அங்கங்க ப்ளூ டாட்டட்ஸா இருக்கும். கலந்துருச்சு. சரிங்களா? டைகனேஸ்ல என்ன நடக்குது? கடைசியான சப்ஸ்டேஜஸ்ல என்ன நடக்குதுன்னா, நியூக்ளியர் மெம்பரேன் டிஸ்இன்டிகிரேட் ஆகுது. டிஸ்இன்டிகிரேட் அப்படிங்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உடையறது. டிஸ்இன்டிகிரேட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்பா? உடையறது. சோ உட்கரு உரை உடையுது. சோ எப்படி நடக்கும்? இங்க பாத்துக்கோங்க. சோ பேரண்டல் குரோமோசோம், மெட்டர்னல் குரோமோசோம், பெட்டர்னல் குரோமோசோம், மெட்டர்னல் குரோமோசோம் கொடுத்துருக்காங்க. பெட்டர்னல்னா சரிங்களா? இது மெட்டர்னல்ங்கிறது அம்மா கிட்ட வந்த குரோமோசோம். சோ அப்ப அது நடக்கிறது சினாப்சிஸ் நடக்குது. இது எல்லாமே நீங்க நல்லா கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா, நியூக்ளியர் இதான் நியூக்ளியர் மெம்பரேன். கருவுரை, கருவுரைக்குள்ளதான் நடந்திருக்கு. கடைசியா ப்ரோபேஸோடைய ஃபர்ஸ்ட் பேஸ் எண்டப் ஆகக்கூடிய டயக்னைசிஸ் கடைசி சப்ஸ்டேஜஸ் 5வது சப்ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த டயக்னைசிஸ்ல என்ன ஆயிடுதுமா? உட்கரு உரை இருக்கா? செல் உரை இருக்கு, பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு. ஆனா என்ன இல்ல? நியூக்ளியர் மெம்பரேன் இல்ல, உடஞ்சிருச்சு, டிஸ்இன்டிகிரேட் ஆயிடுச்சு, மறைவுற்றது, இல்லைன்னா கரைந்து விட்டது அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இது ஒண்ணு மட்டும் தான் டஃபா இருக்கும். மற்றது எல்லாமே அப்படியே அடிச்சு விட்டாங்க காப்பி மாதிரி. மைட்டோசிஸ்ல என்ன நடந்துச்சோ எல்லாமே அப்படியே தான். எல்லாம் வந்து மைய பகுதியில நிற்கும், நடுநிலை பகுதியில் நிற்கும், பெரிக்கும், வந்துடும், 2 செல் உருவாகும். மியாசிஸ் 1 பகுதியுடைய எண்டுல, அந்த மியாசிஸ் 1ல 2 டாட்டர் செல்ஸ் உருவாகிடும். மியாசிஸ் 2ல என்ன நடக்கும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, 2 பிரிச்சுலையாமா திருப்பியும் அவங்க டிவைட் ஆவாங்க. ஆனா அவங்க அப்படியே யாரை போலவே செயல்படுவாங்க? மைட்டோசிஸ் மாதிரியே செயல்படுவாங்க. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி மைட்டோசிஸ் மாதிரி முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியா என்ன நடக்கும்பா? 4 செல்கள் உருவாகிடும். மியாசிஸ் 2ன் இறுதியில் எத்தனை செல்கள் உருவாகியிருக்கும்பா? 4 செல்கள் உருவாகியிருக்கும். இந்த 4மே எத்தனையோ உருவாகியிருக்கும்? 8ஆ உருவாகும். 8 16, 16 32, 32 64, 64 சொல்லுங்க 128. இப்படி டோட்டலா அப்படியே தொடர்ச்சியா இன்க்ரீஸ் ஆகி தான் குழந்தைக்கு வந்து ஒவ்வொரு உருவமா பிடிக்கிறது. ஹார்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு டெய்ல் உருவாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன உருவாகும்? போன் ஸ்ட்ரக்சர்ஸ், பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே அந்த குழந்தைக்கு உருவாகும். இது நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் டோட்டலா அடுத்ததெல்லாம் என்ன டிவிஷன்ஸ்லேயே வரும். மைட்டோடிக் டிவிஷன்லயே குழந்தைக்கு எல்லா செல்களுமே என்ன ஆகும்? டிவிஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த இனிஷியல் ஃபார்மேஷன் மட்டும்தான் மியாசிஸ் 1 மியாசிஸ் 2 நடக்கும். அதுலயுமே மியாசிஸ் 2 எது போலவே இருக்கும்? மைட்டோசிஸ் போலவே தான் இருக்கும். இல்ல வேற எதுவுமே டஃப்பே கிடையாது. உங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய ஏரியாவே இந்த இடம் மட்டும்தான். கொஷின் ஏரியாவும் இந்த இடம் மட்டும்தான். சரிங்களா? எழுதிக்கலாமா? இதை விட்டுட்டுமாப்பா? இங்க விட்டுட்டா? இதை விட்டுட்டுங்களா? சரி, ஓகே, பிரேக் எடுத்துக்கலாம். சரி சார், பிரேக் இல்லைன்னு சொன்னாரு என்கிட்ட. நான் வந்து எனக்கு பிரேக் வேணும், அதனால வந்துட்டு நான் ஒரு 5 to 10 minutes வந்து பிரேக் எடுத்துக்கலாம். பிகாஸ் ஐ நீட் பிரேக். அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி காம்பன்சேட் பண்ணி நான் எடுப்பேன். மற்றதெல்லாம் இதெல்லாம் அதே மாதிரிதான்ப்பா. சரிங்களா? உள்ளுக்குள்ள இருக்கிற வார்த்தையெல்லாம் பார்த்து பயந்துக்காதீங்க. அதே போலதான். அதெல்லாம் நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட்லாம் பண்ண தேவையில்லை. மெயின்ஸ்ல இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் Group 1 Group 2ல மட்டும்தான் மெயின்ஸ் இருக்கு. தட் அதில் டிஸ்கிரிப்டிவ் இருக்கிறது Group 2க்கும் Group 1க்கும் மட்டும்தான். சரிங்களா? இந்த அளவுக்கு எழுத சொல்ற அளவுக்கு உங்களுக்கு டஃப்னஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்த்து நீங்க பயந்து என்ன நடக்குங்கிறத நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். மைட்டோசிஸ்ல நடக்கிற மாதிரி தான் அடுத்தடுத்து நடந்துடும். மியாசிஸ் 2மே டோட்டலா மைட்டோசிஸ் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அதனால இந்த வார்த்தைகளை பார்த்து பயந்துக்க வேண்டாம். ஸோ செல் பயாலஜியில கடைசியா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்? பயாலஜி கீழே செல் பயாலஜி பார்த்து. சரிங்களா? செல் உயிரியல் பார்த்து. ஸோ கடைசியா பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்கு. செல் பயாலஜி அப்படிங்கிறது வாஸ்டான ஏரியா. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறது வந்து நம்ம மெயினாக பார்த்தா போதும்.
சரிங்களா? ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம என்ன ஆரம்பிச்சோம்? மைட்டாசிஸ் அப்படிங்கிறது என்ன ஆரம்பிச்சோம்? மைட்டாசிஸ் அப்படிங்கிறது வந்து என்னதுப்பா? மைட்டாசிஸ் அப்படிங்கிறது உடல் செல்களில் மட்டும்தான் நடக்கும். இது சில என்ன சொல்றது, முதிர்ச்சி அடைந்த ப்ரோகேரியாட்டிக்லயும் நடக்கும், யூகேரியாட்டிக்லயும் மெயினா நடக்கும். யூகேரியாட்டிக் செல்கள்ல மெயினா நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது மியாசிஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். மியாசிஸ் அப்படிங்கிறது எங்க மட்டும்தான் நடக்கும்னு பார்த்தோம்? இனச்செல்கள்ல, சரிங்களா? அதாவது ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த செல்கள்ல மட்டும்தான் நடக்கக்கூடியது வந்துட்டு மியாசிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், சரிங்களா? அந்த மியாசிஸ் வந்துட்டு கவனிக்கலாம். அந்த மியாசிஸ் வந்துட்டு 2 வகையா பிரிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். ஸோ மியாசிஸ் 1 தான் வந்து என்னதுப்பா? ரிடக்ஷன் டிவிஷன், அதாவது குன்றல் நிலை அப்படின்னு சொல்லப்படுது. மியாசிஸ் 2 அப்படிங்கிறது வந்து அப்படியே எக்ஸாக்டா எதை போலவே நடக்கும்னு பார்த்தோம்? மைட்டாசிஸ் மாதிரியே நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம், சரிங்களா? ஓகே. ஸோ மைட்டாசிஸ் டிவிஷனுக்கு அப்புறமா எத்தனை டாட்டர் செல்ஸ் உருவாகும்? மைட்டாசிஸ், கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. மைட்டாசிஸ் 2. மியாசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா டோட்டல் 2 மியாசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா 4 செல்ஸ். 4 செல்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சுங்களா? மியாசிஸ் 1 முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 செல்கள். தெளிவா இருக்கு இல்லைங்களா? இப்போ 2 மியாசிஸ் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா டோட்டல் என்ன முடிஞ்சதுக்கு அப்புறமா 4 செல்கள் உருவாக்கும் அப்படிங்கிறத ஞாபகம். ஓகே, அடுத்தது மைட்டோஜென் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. மைட்டோஜென், மைட்டோஜென்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மைட்டோஜென்கள் தமிழ்ல என்ன பேர்ப்பா? மைட்டோஜென்கள். The factor which promotes cell cycle proliferation is called mitogens. Plant mitogens include ghrelin, ethylene, endolytic acetic acid, endol acetic acid, chitin. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு விதமான ஹார்மோன்ஸ். என்னதுப்பா? ஹார்மோன்ஸ். இந்த கிப்ரலின், எத்திலின், இண்டோல் அசிட்டிக் ஆசிட், கைட்டின் இதெல்லாமே ஹார்மோன்ஸ் தான், சரிங்களா? என்ன ஹார்மோன்ஸ்? இதுல பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். ஸோ இப்போ இது என்ன பண்ணுதுன்னு சொல்றாங்க? மைட்டோஜன்களுடைய வேலையை என்ன? மைட்டோஜன்களுடைய வேலை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செல் பகுப்படைய ஃபாஸ்ட் பண்ணு. இல்லை செல் வந்துட்டு அப்படியே வந்து என்னவா இருக்கும்? அப்படியே வந்து ஒரு மாதிரி டார்மெண்ட்னு என்னது, செயலிழந்த மாதிரி இருக்கும், உயிரோடு இருக்கும். ஆனா அதனுடைய வேலையே என்னமா? இன்னும் 2 செல்களை வந்துட்டு அதை டிவைட் பண்ணணும். அதை பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த மைட்டோஜன்ஸ் என்ன பண்ணும்? போய் தூண்ட வைக்கும், ஸ்டிமுலேட் பண்ணும், தூண்ட வைக்கும். புரிஞ்சுங்களா? அப்படி என்னென்னலாம் வந்து மைட்டோஜன்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ பிளான்ட்ல கிப்ரலின், எத்திலின், எண்டோல் அசிட்டிக் ஆசிட், கைட்டின் அப்படிங்கிற மாதிரி மைட்டோஜன்கள், சரிங்களா? In animal cell, the centriole extends a radical array of microtubules towards the plasma membrane. When they reach the poles of the cell, this is arrangement of microtubules called as an aster. அடுத்த வார்த்தை என்ன சொல்ல வராங்க? அஸ்தர் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் சொல்றாங்க. அஸ்தர் அப்படிங்கிறது என்னப்பா? நட்சத்திர இலைகள். அஸ்தர் அப்படிங்கிறது என்னமா? நட்சத்திர இலைகள். இதான் பிளான்ட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்கம்மா, பிளான்ட்டுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அனிமல் செல்ல சென்ட்ரியோல்ஸ் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க துருவ பகுதிக்கு போயிடுவாங்க. துருவ பகுதியில போய் பிளாஸ்மா மெம்பரேன் கூட போய் அட்டாச்மெண்ட் ஆயிக்குவாங்க. அங்க போயிட்டு இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இது குரோமோசோமுடைய மையப்பகுதியா? என்ன இடம்னு சொல்லுவாங்க? அத நான் எழுதுனேன், சென்ட்ரோமியர். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னப்பா? கைனட்டோகோர். நான் எழுதி போடுறேன் பாருங்க. சென்ட்ரோமியர், அதுக்கு இன்னொரு பேர் என்னமா? அந்த நடுவுல உருளையாட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் கைனட்டோகோர். கைனட்டோகோர். இங்கிருந்து என்ன வரும்னு சொல்றாங்க? அஸ்தர் வரும்னு சொல்றாங்க, நட்சத்திர இலைகள் வரும்னு சொல்றாங்க. இப்ப இதுதான் எது கூட போய் ஜாயின் பண்ணுது? பிண்டில் நார்கள் கூட போய் ஜாயின் பண்ணுதுன்னு சொல்றோம், சரிங்களா? எழுதிக்கோங்க. புரிஞ்சுல? புரியலன்னா கேட்டுருங்க. ரெண்டே கான்செப்ட் தான். மைட்டோஜன்னா என்ன, அஸ்தர்னா என்ன, அவ்வளவுதான் இருந்துச்சு. புரிஞ்சா? அஸ்தர்னா என்னதுப்பா? நட்சத்திர இலைகள். மைட்டோஜன்னா தமிழ்ல மைட்டோஜன். அதே இந்த அஸ்தர்கள் வந்து எங்க காணப்படுவது கிடையாது? நட்சத்திரைகள்
பிளான்ட் செல், தாவர செல்கள்ல காணப்படுறது கிடையாது. செல் எப்படி சாப்பிடும், செல் எப்படி நீர் அருந்தும், செல் எப்படி உணவுப் பொருட்களை விழுங்கும் அப்படிங்கிறதுக்கு சில டெக்னிக்கல் பேர்கள் இருக்கு. Diffusion or exchange of substance between cells and their environment. டிஃப்யூஷன்னா பரவல் அல்லது செல் மற்றும் அவற்றின் சூழலுக்கு இடையேயான பொருட்களின் பரிமாற்றம். எப்படி பரவிக்குது, அது எப்படி மாத்திக்குது அப்படின்னு. எக்ஸோசைட்டோசிஸ், எண்டோசைட்டோசிஸ். எக்ஸோசைட்டோசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, செல் எக்ஸ்போர்ட்ஸ் லார்ஜ் மாலிகூல்ஸ் த்ரூ பிளாஸ்மா மெம்பரேன். எக்ஸ்போர்ட்னு என்னப்பா, வெளியே அனுப்புறது. செல் தன்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய மூலக்கூறுகளை, லார்ஜ் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது என்னப்பா, பெரிய மூலக்கூறுகளை வெளியே அகற்றுவது, வெளியே அனுப்புவது என்னவென்று அழைக்கப்படுகின்றது எக்ஸோசைட்டோசிஸ். சரிங்களா? எண்டோசைட்டோசிஸ் அப்படிங்கிறது செல் இம்போர்ட்ஸ் லார்ஜ் மாலிகூல்ஸ் த்ரூ பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ செல்லானது பெரிய மூலக்கூறுகளை உள்ளே உள்ளே அனுமதிப்பது. அது என்னன்னு சொல்லப்படுமா, எண்டோசைட்டோசிஸ். எண்டோன்னு என்ன அர்த்தம், உள்ள. எக்ஸோன்னா சம்திங் ஏதோ வந்து வெளியே அனுப்புறது. புரிஞ்சுச்சுங்களா? இந்த எண்டோசைட்டோசிஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகோசைட்டோசிஸ், பீனோசைட்டோசிஸ் 2 விதமா பிரிக்கப்பட்டிருக்கு. பாகோ அப்படிங்கிறது வந்து செல் சாப்பிடுறது, செல் ஈட்டிங்னு சொல்லப்படுது. சரிங்களா? இப்போ ஒயிட் பிளட் செல்ஸ் என்ன பண்ணும், ஏதாவது பேத்தோஜன்ஸ் வந்திருக்கு. பேத்தோஜன்ஸ் நேற்றே சொன்னேன். வாட் இஸ் பேத்தோஜன்? பேத்தோஜன் என்னது, வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவன்கள் மற்றும் புரோட்டோசோவன்கள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ மலேரியா எதனால காஸ் ஆகும், மலேரியா. டெங்கு எதனால காஸ் ஆகும், டெங்கு ஃபீவர் எதனால வரும், அது ஒரு வைரஸ். டெங்கு வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய வைரஸ்னால காஸ் ஆகும். மலேரியா அது வைரஸா? பிளாஸ்மோடியம் விவாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டோசோவன்னால உருவாகிறது என்னப்பா, மலேரியா. சரிங்களா? அப்போ புரோட்டோசோவன்னா என்னங்க, நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்கம்மா. புரோட்டோசோவன் இதெல்லாமே எதுக்கு கீழே வருதுன்னா, நுண்ணுயிர்கள் கீழே வருது. எதுக்கு கீழே வருது, மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு என்னமா, நுண்ணுயிர்கள். நுண்ணுயிர்கள்னு என்ன நம்ம கண்ணுக்கு தெரியுமா, வெளிப்படையா கண்ணுக்கு தெரியுமா, தெரியவே தெரியாது. சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கு கீழே வர்ற பெரிய கேட்டகரி என்ன, ஃபர்ஸ்ட் வைரஸ், அதுக்கு அடுத்தது பாக்டீரியாக்கள். பாக்டீரியால நல்லது பண்ற பாக்டீரியாக்களும் இருக்கு. வைரஸ்ல நல்லது பண்ற வைரஸ் இருக்காப்பா? பாக்டீரியா நல்லது பண்ற பாக்டீரியா இருக்கா இல்லையா? இருக்கா? என்ன, தயிர். வெரி குட். தயிர்ல என்ன இருக்கு, லாக்டோபெசிலஸ். என்னதுப்பா, லாக்டோபெசிலஸ். கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? லாக்டோபெசிலஸ். சரிங்களா? லாக்டோபெசிலஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தயிர்ல இருக்கிறதுனால தான் தயிர் என்ன ஆகுது, பால் தயிர் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரிதான் மாவு புளிக்க வைக்கிறது. சரிங்களா? நம்ம கையில நிறைய பாக்டீரியா இருக்குது. சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆட்டிட்டு நல்லா போட்டு கையை போட்டு கொலட்டி விடுவாங்க. ஆமாம்மா, அதுல இருக்க பாக்டீரியா தான் என்ன ஆகுது, ஃபர்மெண்ட் பண்ண வைக்குது, நொதிக்க வைக்குது, மாவை வந்து புளிக்க வைக்குது. அப்பதான் தோசை நல்லா வரும், அப்பதான் இட்லி நல்லா மெதுவா வரும். இல்லை அப்படின்னு என்ன இருக்கும், கல் மாதிரி இருக்கு, எடுத்து தூக்கி அடிச்சா வலிக்கும் இல்லையா? இட்லி வந்து கல் மாதிரி இருந்தா சாப்பிட முடியுமா, இல்லை இல்லையா? நல்லா சாஃப்டா இருக்கும் இல்லையா, குஷ்பு இட்லி மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ் வந்துட்டு நல்ல பாக்டீரியாஸ் நிறையவே இருக்கு. வைரஸ்லாம் அப்படி யாருமே இல்லை. வைரஸ்லாம் எல்லாம் கொடூர வைரஸ் தான். சரிங்களா? எல்லாமே நம்மள வந்துட்டு ஆட்கொல்லி வைரஸ் தான். சரிங்களா? ஸோ இப்போ வைரஸ் கேட்டகரி இருக்கு, பாக்டீரியா கேட்டகரி இருக்கு. இவங்க 2 பேருக்குல வரமாட்டாங்க இல்லையா, மற்ற நுண்ணுயிர்கள்லாம் வரமாட்டாங்க இல்லையா, அவங்கள எந்த கேட்டகரிக்கு போய்க்குவாங்க, புரோட்டோசோவன் கீழே போய்ப்பாங்க. இந்த 2 கேட்டகரியிலுமே வராதவங்க வேறெல்லாம் என்னென்னலாம் வகையா இருக்கிறாங்க. ஈகோலை எல்லாம் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈகோலை, டிசென்ட்ரி போகும், ஈகோலை, அமீபா, இதெல்லாமே இப்ப இந்த மலேரியா காஸ் பண்றது வைரஸ் கிடையாது. பிளாஸ்மோடியம் விவாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டோசோவன். அதெல்லாம் எது கீழே வருவாங்க, இந்த புரோட்டோசோவன் கேட்டகரி கீழே வந்துருவாங்க. இந்த 3 பேருமே எந்த கேட்டகரி கீழே வர்றாங்க,
நுண்ணுயிருக்கு கீழே வராங்க. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளனேஷன். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இப்போ எதுக்கு இங்கே வந்தோம்? அப்போ நம்ம பாடிக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்கா இம்யூன் சக்தி இருக்கு. வெளியிருந்து நம்ம மாத்திரை எடுத்துக்கணும்னு தேவையே இல்லை. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காவே என்ன இருக்கு? நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்குள்ளே இருக்கு. அவங்க தான் யாரு? WBC, வெள்ளை அணுக்கள், வெள்ளை ரத்த அணுக்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பேத்தஜன்ஸ் இப்ப பார்த்தோம் இல்லையா, நுண்ணுயிர்கள்னு பார்த்தோம் இல்லைங்களா, இவங்க யாராவது உள்ள வரப்ப யாரோ ஒருத்த வந்துட்டாண்டா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? சரௌண்ட் பண்ணிக்குவாங்க. புரிஞ்சுங்களா? சரௌண்ட் பண்ணிக்குவாங்க. சரௌண்ட் பண்ணி விழுங்கிடுவாங்க. அதுதான் செல் ஈட்டிங்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? செல் ஈட்டிங், அதாவது செல் விழுங்குதல் அர்த்தம். பினோசைட்டோசிஸ் அப்படிங்க அருந்துதல். செல் குடிச்சுக்குமா? சரிங்களா? செல் ட்ரிங்கிங், எக்ஸாம்பிள் அமீபாய்ட் புரோட்டோசோவல்ஸ், சர்டன் கிட்னிஸ் இன் சம் பிளான்ஸ் ஆல்சோ. பிளான்ஸ்ல இருக்கு, கிட்னிஸ்ல இருக்கு. இப்போ கிட்னில வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு யூரின் என்ன ரத்தமா போகுது? கிடையாது இல்லையா? கிட்னிக்குள்ள ரத்தம் போகுது. ரத்தம் வந்து என்ன ஆகுது? சுத்திகரிக்கப்படுது. அப்ப அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய யூரியாவை தனியா எடுக்குது, வாட்டர் கண்டென்ட் எடுத்து என்னவா வெளியிடுதுமா? யூரினா வெளியிடுது. அது அதிகமா என்ன இருக்கும்? யூரியா தான். புரியுது இல்லைங்களா? இப்ப அது வந்து என்ன பண்ணணும்? திக்கணும் இல்லையா? அதெல்லாம் எந்த 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 டைப் ஆஃப் விதத்துல பிரிக்குதுன்னு சொல்றாங்க? அதெல்லாமே பீனோசைட்டோசிஸ், எக்ஸோசைட்டோசிஸ் அப்படிங்கிற முறையில வந்துட்டு பிரிக்குது அப்படின்னு புரிஞ்சுங்களா? எண்டோன்னா உள்ள எடுக்கிறது, எக்ஸோன்னா வெளியே விடுறது. எண்டோ 2 வகை, ஃபேகோ இன்னொன்னு ஃபீனோ. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஃபேகோன்னா சாப்பிடுறது, ஃபீனோன்னா அருந்துதல். அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்ட். சரிங்களா? வாழும் உலகின் வகைப்பாட்டியல். வாழும் உலகின் வகைப்பாட்டியல். ஓகேவா? ஹெட்டிங் போட்டுப்பாங்க. வகைப்பாட்டியல் அப்படின்னு கூட போட்டுக்கிட்டாலும் ஓகே. வாழும் உலகின் வகைப்பாட்டியல் அப்படிங்கிற மாதிரி ஹெட்டிங் போட்டுக்கோங்களும். ஸோ இது நேற்று கிளாஸ் அட்டன் பண்ண பசங்களுக்கு இதை பற்றி தெரியும். ஸோ இன்னைக்கு புதுசாக வந்திருக்கவங்க இதை நோட் பண்ணிக்கோங்கம்மா. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, கவனிக்கலாம். ஸோ அரிஸ்டாட்டல் அப்படிங்கிறவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது நேற்றே நான் சொன்ன விஷயம்தான். வகைப்பாட்டியல்ல இவங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கணும். சரிங்களா? செல் பயாலஜிக்கு இவங்களை பற்றி பார்க்கணும். ஸோ அரிஸ்டாட்டல் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ரொம்ப பெரிய மேதை, முன்பு ஒரு காலத்தில் வாழ்ந்தவர். ஸோ இவர் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் பயாலஜி, உயிரியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? இது வந்து என்னமா? உயிரியலின் தந்தை. ஃபாதர் ஆஃப் பயாலஜி, விலங்கியலின் தந்தை. பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன், வகைப்பாட்டியலின் தந்தை. இது ரெண்டுமே. டாக்ஸானமியும் வகைப்பாடு தான். சரிங்களா? அதாவது இது அப்பத்த முன்கால இருக்கக்கூடிய வகைப்பாடு. ஸோ வகைப்பாட்டியலின் தந்தை. தியோக்ரட்டஸ் யார்ப்பா? அரிஸ்டாட்டிலுடைய மாணவர். சரிங்களா? மாணவர். அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தாவரவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் பாட்னி. ஹிப்போக்ரட்டஸ் வந்துட்டு மருத்துவத்தின் தந்தை. ஹிப்போக்ரட்டஸ் மருத்துவத்தின் தந்தை. கெர்லஸ் லினேயஸ் ரொம்ப ஸ்பெஷலானவர். அவர் 2 புக் எழுதியிருக்கிறாரு. ஸ்பீஷிஸ் பிளான்ட்ரம் அப்படிங்கிற புக்கும், சிஸ்டமா நேச்சுரியும். யார் ரொம்ப முக்கியம்? 2 புத்தகங்களை எழுதியுள்ளார். யாரு? கெர்லஸ் லினேயஸ். கெர்லஸ் லினேயஸ் சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நேற்றே நான் சொன்னேன், ஜீனஸ், ஸ்பீஷிஸ். என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பேர் என்ன சொன்னோம் உங்ககிட்ட? ஹோமோ சாப்பியன்ஸ். இந்த ஹோமோங்கிற வார்த்தை ஜீனஸ் என்று அழைக்கப்படுகின்றது. சாப்பியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்பீஷிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு உயிரினத்துக்குமே, அதாவது உயிரினத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ செடியா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், எந்த உயிரினமா இருந்தாலும் சரி, அதுக்கு இந்த மாதிரி டபுள் நேம் கொடுத்தது யாரு அப்படின்னா, அது யாருப்பா? கெர்லஸ் லினேயஸ் அப்படிங்கிறவங்க. கெர்லஸ் லினேயஸ் அதனாலதான் டெவலப்டு பைனாமியல் நாமென்க்ளேச்சர். பைனாமியல், பை அப்படின்னால என்ன அர்த்தம்? 2. டைனால என்னப்பா? 2. சரிங்களா? இந்த மாதிரி இரு பெயரிட்டு முறையை கொடுத்தவர் யாரு? அறிமுகப்படுத்தியவர் யாரு அப்படின்னு கேட்டா இரு பெயரிட்டு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. பைனாமியல் நாமென்க்ளேச்சர் அப்படிங்கிறது என்னப்பா தமிழ்ல? இரு பெயரிட்டு முறையை தந்தவர் யார் அப்படின்னா கெர்லஸ் லினேயஸ். அதே சமயத்துல இவர் வந்துட்டு நவீன வகைப்பாட்டியலின் தந்தை, மாடர்ன் டாக்ஸானமியோடைய ஃபாதர். நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கெர்லஸ் லினேயஸ். வெறும் வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்
அரிஸ்டாட் தெளிவுபடுத்திக்கணும். சரிங்களா? சரிங்களா? அடுத்தது லமர்டன் சிபிரேனஸ் அப்படிங்கிறவங்க 2 பேர் இருக்காங்கம்மா. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பயாலஜி அப்படிங்கிற அந்த வார்த்தையை கோர்த்துள்ளனர். சரிங்களா? அடுத்தது சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறவரு ஒரு புக் எழுதியிருக்காரு, ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ். யாரு? 1859 அப்படிங்கிறது தெளிவுபடுத்திக்கோங்க. சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கிளாசிபிகேஷன். வாழ்முலகின் வகைப்பாட்டினுடைய ஒரு முன்னுரை. சரிங்களா? முன்னுரை. நம்ம நெக்ஸ்ட். சரி, இப்படி ஒரு 4 பேர் இருக்காங்கப்பா. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க. யாரு? ஃபர்ஸ்ட் வந்துடுறாரு நம்ம பைனாமியல் நாமென்க்ளேச்சர், இரு பெயரிட்டு முறையை கொடுத்தவரு கெர்லஸ் வந்துடுறாரு. ஹக்கில் அப்படிங்கிறவர் வராரு. கோப்லாண்ட் அப்படிங்கிறவர் வராரு. ஆர்ஹெச் விட்டேக். இவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு உலக வகைப்பாட்டியலை கொடுத்துருக்காங்க. இவர் என்ன கொடுத்துருக்காருமா? 2 கிங்டம் கிளாசிபிகேஷன். 2 உலக வகைப்பாட்டியலை கொடுத்துருக்காரு. இவரு 3 உலக வகைப்பாட்டியலை கொடுத்துருக்காரு. இவரு 4 உலக வகைப்பாட்டியல் கொடுத்துருக்காரு. இவரு 5 உலக வகைப்பாட்டியல் கொடுத்துருக்காரு. இப்போ பெரும்பாலும் உலக அளவுல எந்த வகைப்பாட்டியல் வந்துட்டு அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எனிவன் நோஸ்? வச்சிருந்திருக்கீங்களா? யாரோட இது அக்செப்ட் பண்ணப்பட்டு இருக்கு? இவரோட தான், இந்த மனிதர் பொறுத்து தான். இவர் ஒரு அமெரிக்காவை சேர்ந்தவர். ஆர்ஹெச் விட்டேக்கர் கொடுத்த 5 உலக வகைப்பாட்டியல் தான் இப்ப வரைக்குமே பெரும்பாலும் உலக அளவுல எல்லாத்தாலையும் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. கெர்லஸ் லினியஸ் வந்துட்டு சும்மா சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொல்லிட்டு போயிட்டாருப்பா? தாவர உலகம்னு ஒண்ணு இருக்கு, விலங்குலகம் ஒண்ணு இருக்கு. அதுலயே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தனியா ஸ்பிளிட் பண்ணி வந்து பிரிச்சு வச்சுட்டாரு. ஹக்கில் வந்துட்டு ஒரு தனியா ஒண்ணு கொண்டு வராரு. புரோட்டிஸ்டா அப்படிங்கிற ஒரு ரகமா கொண்டு வராரு. புரோட்டிஸ்டால நுண்ணுயிர்கள் எல்லாம் கொண்டு வந்துடுவாரு. கோப்லாண்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இல்ல புரோட்டிஸ்டாக்கு முன்னாடியே மொனீரான்னு ஒண்ணு இருக்காங்க, அவங்க எல்லாம் ப்ரோகேரியாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராரு. யாரு? கோப்லாண்ட் அப்படிங்கிறவரு. ஆர்ஹெச் விட்டேக்கர் வந்து கொண்டு வராரு. இங்க பாருங்க, அதெல்லாம் சரிதான். மொனீரா சொல்றீங்க. மொனீரா யாரு? ப்ரோகேரியாட்டுகள்னு சொல்றீங்க. புரோட்டிஸ்டா யாருன்னு சொல்றீங்க? யூகேரியாட்டுன்னு சொல்றீங்க. ஆனா இதுல எதுலையுமே சேராத ஒரு ரகம் ஒண்ணு இருக்கு. அவங்கதான் யாரு? பங்கை, பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லி நடுவில் ஒண்ணு வந்து இன்சர்ட் பண்றாரு. அப்போ மொனீரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை உலகம், தாவர உலகம், விலங்குலகம்னு 5 உலக வகைப்பாட்டியலை கொடுத்தது ஆர்ஹெச் விட்டேக்கர். எழுதிக்கோங்கம்மா. எந்த இயர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இவரை பத்தின பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டீடைல்ஸ் எல்லாம் இதுல வரும். சரிங்களா? முதல்ல இதை எழுதிக்கோங்க. சின்ஸ் உங்களுக்கு அடுத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்பன்னு இன்னும் அறிவிப்பு வரல. ஆனுவல் பிளானர் வந்தா தான் உங்களுக்கு வந்துட்டு அது தெரிய வரும். எஸ்ஐக்கு எப்போ வரப்போகுதுங்க? ஜனவரி மாசம் வரப்போகுதுங்களா? நோட்டிபிகேஷன் வருங்களா இல்லை எப்படிங்க? அப்ப டைம் இருக்கு. புரியலைங்க? சரி, இப்ப டைம் இருக்கு. நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. இந்த டைம் நல்லா தெளிவா படிச்சீங்கன்னா தான் பின்னாடி ரிவிஷனுக்கெல்லாம் உங்களுக்கு உதவியா இருக்கும். பாஸ் பண்ண முடியும்பா. இந்த ரேஸ்ல ஜெயிப்பீங்க, இல்லைன்னா ஜெயிக்கிறது கஷ்டம். சரிங்களா? சும்மா வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த கிளாஸும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் வந்து குரூப் 2 எழுதுற மாதிரி இருந்ததுன்னா ப்ரையரா முன்னாடியே படிச்சு வச்சிருங்க. குரூப் 4க்கும் ப்ரையராகவே படிச்சு வச்சிருங்க நம்மளெல்லாம். 5 உலக வகைப்பாட்டியல், 5 kingdom classification. ஆர்ஹெச் விட்டேக்கர், an American taxonomist, proposed 5 kingdom classification in the year 1969. 1969களில் ஆர்ஹெச் விட்டேக்கர் இவர் ஒரு அமெரிக்க வகைப்பாட்டியலர். சரிங்களா? வகைப்பாட்டியலர். இவர் 5 உலக வகைப்பாட்டியலை அறிமுகப்படுத்தினார். சரிங்களா? அதன் கீழ் என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மொனீரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை உலகம் அதாவது பங்கை, பிளான்டே தாவர உலகம் மற்றும் விலங்கு உலகம் என்று பிரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? பிரிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் எழுத வேண்டாம், நான் சொல்லுவேன். சரிங்களா? இதெல்லாம் எழுத வேண்டாம். இல்ல எழுத வேண்டாம். அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் மொனீரா. ஃபர்ஸ்ட் மொனீரா ஹெட்டிங் போட்டுக்கோங்க. மொனீரா. மொனீரா அந்த உலகத்துக்கு கீழே, அந்த கிங்டம் கீழே யார் இருக்காங்கப்பா? மெயினா யார் இருக்காங்கன்னு சொல்லப்படுது? பாக்டீரியாக்கள் காணப்படுகின்றன. யார் காணப்படுகின்றனமா? பாக்டீரியாக்களும் சைனோ பாக்டீரியாக்களும் காணப்படுகின்றன. சைனோ பாக்டீரியா அப்படிங்கிறது ரொம்ப பயந்துக்க வேண்டாம். அவங்க யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ப்ளூ கிரீன் ஆல்கே. கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ப்ளூ கிரீன் ஆல்கே, நீல பசும்பாசி, நீல பசும்பாசி. பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்கப்பா, சைனோ பாக்டீரியா. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ கிரீன் ஆல்கே. ஓகேங்களா, ப்ளூ கிரீன் ஆல்கேனால என்ன அர்த்தம், பாசிகள், சரிங்களா, பாசிகள். ஸோ அப்போ இது வந்துட்டு இதுங்க ஆக்சுவலி அதை ஜூம் பண்ணி மைக்ரோஸ்கோப்புக்குள்ள ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி ப்ளூஷ் கிரீன் கலர்ல இருக்கா, நீல கலர்லயும் அதே மாதிரி பச்சை கலர்லயும் இருக்கு இல்லையா, அதனாலதான் இதுக்கு நீல பசும் பாசி அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஒரு பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா அப்படின்ட்டு அழைக்கப்படுது. புரியுதுங்களா? ஸோ இதுல என்னென்னலாம் இருக்கு, எல்லா பாக்டீரியாக்களும் இருக்கு, சைனோ பாக்டீரியாவும் இருக்கு. அப்புறம் இவங்க தான் முன் தோன்றின செல்கள். முன் தோன்றின செல்கள், இந்த உலகம் தோன்றினப்போ முன் தோன்றின செல்கள் சொல்லப்படுது. இவை எல்லாமே யூனிசெல்லர்னு சொல்லப்படுது. யூனிசெல்லர்னா ஒரு செல் உயிரி, ஒரு செல் உயிரி, ஒரு செல் உயிரி அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப நம்ம ஒரு செல் உயிரியாப்பா, நம்ம ஒரு செல் உயிரியா, பல செல் உயிரியா, நம்மளாம் என்னமா பல செல் உயிரியா அப்படின்னு என்ன அர்த்தம்? மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் சொல்லுவாங்க. மல்டி செல்லுலர் ஆர்கானிசம், பல செல் உயிரி. ஒரு செல் உயிரி, இன்னொன்னு என்னமா பல செல் உயிரி. சரிங்களா? இப்ப நம்ம எல்லாம் வந்துட்டு எதற்கான எடுத்துக்காட்டு, பல செல் உயிரிக்கான எடுத்துக்காட்டு. ஒரு செல் உயிரிக்கெல்லாம் வைரஸ் சொல்லலாம், ஏன்னா அந்த ஒரு செல் தான் டோட்டல் பாடியுமே, அதுதான் டிவைடா. புரிஞ்சுங்களா? நம்ம ஒரு செல்ல இருந்து தான் வந்திருக்கோம், அதாவது 2 செல். நல்லா புரிஞ்சுக்கணும், 2 செல். ஒண்ணு வந்து ஸ்பெர்ம்ல இருந்து, இன்னொன்னு வந்துட்டு எக்ல இருந்து பியூஸ் ஆகி வந்தவங்க தான் நம்ம. புரிஞ்சுங்களா? அப்போ அது எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு செல் மட்டுமே இருந்தா மட்டும் உயிர் உருவாகாது, டோட்டல் உயிர் உருவாகாது. அது டிவைட் ஆகணும். மைட்டாசிஸ் நிறைய தடவை டிவைட் ஆகி தான் ஒரு குழந்தை அப்படிங்கிறது கையில கிடைக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாம் மல்டி செல்ல, பல செல் உயிரிகள். ஆனா ஒரு செல் உயிரிக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா பாக்டீரியா சொல்லலாம், புரோட்டோசோகன் சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம், ஆல்கிகள் சொல்லலாம், பாசிகள் சொல்லலாம், பாக்டீரியாக்கள் சொல்லலாம், அப்படிங்கிறது எல்லாமே இங்க இருக்கு. புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, இவங்க முன் தோன்றின ஒரு செல் உயிரிகள், சிங்கிள் செல் ஆர்கானிசம் சொல்றாங்க. They do not have a true nucleus மா. அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, உட்புற தெளிவா இருக்காது, பொம்மை போல இருக்கும்ன்றது அர்த்தம். அதுதான் என்னன்னு சொல்லப்படுது, ப்ரோகேரியாட்ஸ். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், மொழிரா கீழே வர்றவங்க எல்லாருமே யாரு, ப்ரோகேரியாட்டுகள் தான். நல்லா டெஃபைன்டா இருக்க மாட்டாங்க, தெளிவா இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஒரு மாதிரி குழப்பமா இருப்பாங்க. Their mode of nutrition is autotroph and heterotroph. எப்படி சாப்பிடுவாங்க, அவங்களுடைய ஊட்டச்சத்து முறை எப்படி இருக்கும், நியூட்ரிஷன் என்னமா ஊட்டச்சத்து முறை எப்படி இருக்கும்னு சொல்றாங்க. ஆட்டோட்ராபி, தற்சார்பு, தற்சார்பு. அவங்களுக்கே உணவை வந்து உற்பத்தி பண்ணிக்க தெரியும். இப்ப சைனோ பாக்டீரியா அதுவே உணவு உற்பத்தி பண்ணிக்கும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா அவங்க கிட்ட யார் இருக்காங்க, டெல்மி. இது நம்ம பார்த்தோம், பிளாஸ்டிக்குகள் பார்த்தோம், யார் இருக்காங்க அவங்க கிட்ட, யார் இருக்காங்க, குளோரோபிளாஸ்ட் இருக்காங்க. குளோரோபிளாஸ்ட் இருந்துச்சுன்னா ஒளிச்சேர்க்கையை அவங்களே பண்ணிக்குவாங்க, போட்டோசிந்தசிஸ் பண்ணிக்குவாங்க. அப்ப அவங்களுக்கு தேவைங்கிற உணவை வந்துட்டு அவங்களே தயாரிச்சுக்குவாங்க. அப்ப அவங்க வேற யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு தேவை கிடையாது. பிளான்ஸ் தற்சார்பு ஊட்ட முறையுமா, பிளான்ஸ் தற்சார்பு ஊட்ட முறையா, தாவரம் தற்சார்பு ஊட்ட முறையா, ஆமாவா இல்லையா? ஆமா. நம்மளே வந்து அப்படியே ஐடியில நின்னோம்னா நம்மளே எல்லா சக்தியும் நம்மளுக்கு கிடைச்சிருமா, வா கிடைச்சிருமா, கிடைக்காது இல்லையா? நம்ம எல்லாம் எந்த கேட்டகரி கீழே வரோம், ஹெட்ரோட்ராப். அதே போல மொழிராணி இருக்கான்றாங்க. பாக்டீரியா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பாக்டீரியா உண்டாக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம், தெரிஞ்சது சொல்லுங்க, தெரிஞ்சனா தெரிஞ்சணும்னு சொல்லிடுங்க. பாக்டீரியானால இது உண்டாகுது மேம் அப்படிங்கிற மாதிரி என்ன நோய் உண்டாகும், எய்ட்ஸா, வைரஸ், HIV வைரஸ், சும்மா அடிச்சுடுங்க, தப்பு கிடையாது, தப்பா சொன்னாலும் தப்பு கிடையாது, சொல்லுங்க, ரேண்டமா அடிச்சுடுங்க, உங்களுக்கு என்ன தெரியுதோ சொல்லுங்க. கோல்டு ஃபீவர் இல்லம்மா, நார்மல் கோல்டு வந்துட்டு நம்மளுக்கு வைரஸ் தான், சும்மா சளி பிடிக்கிறதே வைரஸ் தான். அடினோ வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, காமன் கோல்டு வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, அடினோ வைரஸ், ரைனோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே வைரஸ் தான் இல்லைங்க.
காலரா காலரா பாக்டீரியா தான். சரிங்களா? காலரா. வேற தொழுநோய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெப்ரசின்னு சொல்லுவாங்க. குஷ்டம். இப்படி இப்படி ஆயிடு கை, இந்த தோல்லலாம் நிறைய ஸ்கேல்ஸ் எல்லாம் உருவாகி இருக்கும். பாக்டீரியா. சரிங்களா? டைஃபாய்டு பாக்டீரியா. சரிங்களா? டைஃபாய்டு ஃபீவர், அதை வந்து நீங்க வைரஸ்ன்னு போட்டு வந்துடாதீங்க. ஆப்ஷன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது பாக்டீரியா. பார்ப்போம், நம்ம டிசீஸ் பின்னாடி நம்ம பார்ப்போம், பயப்படாதீங்க. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இப்போ அந்த மாதிரி பாக்டீரியாஸ் வந்து அவங்களுக்கு தேவைங்கக்கூடிய உணவை வந்து உற்பத்தி பண்ணிக்க தெரியாது. யாரோ ஒருத்தவங்களை வந்து டிபெண்ட் பண்ணி இருந்து அவங்கள சாப்பிட்டு தான் அவங்க என்னவாங்க வாழ்வாங்க. அவங்களை என்னன்னு சொல்லுவாங்கப்பா? பாரசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒட்டுண்ணிகள், பாரசைட்ஸ், ஒட்டுண்ணிகள் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு கீழே இருக்காங்க. அப்போ ஹெட்டரோட்ராப் அப்படிங்கிறவங்க என்னன்னா மற்றவங்களை அழிச்சு, இல்லைன்னா மற்றவங்க மேல இருந்து மற்றவங்களை சார்ந்து வாழ்றவங்க. பிறச்சார்பு ஊட்டச்சத்து முறை. சரிங்களா? மொழிதான் கீழே என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் வருதுன்னு பாருங்க. தே கால் டிசீசஸ். கண்டிப்பா யாரு பாக்டீரியாஸ் வந்து என்ன பண்றாங்கம்மா? டிசீஸ் ஏற்படுத்துறாங்க. டிப்தீரியா ஒரு என்னன்னா நம்மளுக்கு ஒரு ரெஸ்பிரேட்டரி ட்ராக் டிசீஸ் தான். ரெஸ்பிரேட்டரி ட்ராக் டிசீஸ்ன்னு என்னன்னா மூச்சுக்குழல்ல ஏற்படக்கூடிய ஒரு ஒரு உபாதை தான். நிமோனியா, இதுவும் ரெஸ்பிரேட்டரி தான். சரிங்களா? டியூபர்குலோசிஸ், டிபி, காசநோய் பாக்டீரியானால தான். லெப்ரசி, நான் சொன்ன லெப்ரசி தொழுநோய். சரிங்களா? இந்த மாதிரி இவ்வளவும் அது வந்து தீங்கு விளைவிக்குது. தேர் ஆல்சோ யூஸ்ட் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் டு கியூர் மெனி டிசீசஸ். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம டாக்டர் கிட்ட நம்ம போனோம்னா ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. எது கொடுக்குறாங்க? உங்க பாடி செல்ஸ் WBC இம்யூனிட்டி ப்ராசஸ்ல ஸ்ட்ராங்கா இல்லை, அப்ப இந்த ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் சாப்பிடுங்க. அப்ப அந்த ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ் வந்து பாக்டீரியால இருந்து தான் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. பாக்டீரியாவுடைய டிஎன்ஏவை செயலுக்க வச்சு அதுக்கு தேவைங்கிற மாதிரி மாற்றி ஆன்டிபயோட்டிக்கை ரெடி பண்ணுவாங்க. இதெல்லாம் ஜெனடிக் இன்ஜினியரிங். அந்த மாதிரி ரெடி பண்ணி நம்மளுக்கு டேப்லெட்ஸாக கொடுப்பாங்க. அப்படி கியூர் பண்ணும் இந்த பாக்டீரியாஸ் வந்து, அப்படி கியூர். இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்கு. மொழிரானாலே யார்தப்ப டாமினேட்டா இருக்காங்க? ப்ரோகாரியோட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய பாக்டீரியா. சரிங்களா? பாக்டீரியா வகைகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்க இருக்குமா, பார்த்துக்கலாம். ஸோ பெஸ்ட் ஒன்று வந்து கோக்கைமா, தெரியுதா? கோக்கை இந்த ரவுண்டா இருக்கு இல்லையா, சர்க்குலர் ஷேப்ல இருக்கு இல்லையா, கொக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் டைப்பு. ராடு ஷேப்பு, உருளை வடிவம், சிலிண்டர் வடிவத்தில் இருக்கும், உருளை வடிவம். இது செகண்டு. ஸ்பைரல், சுருள் வடிவம். ஸ்பைரலா சுருள். இது வந்து கமா ஷேப்பு, விப்ரியோ, அரைப்புள்ளி. ஓகேவா? 4 types ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்கு, எழுதிக்கோ. அடுத்தது புரோட்டிஸ்டா. அடுத்து என்னப்பா? புரோட்டிஸ்டா. ஸோ மொனிரா வந்து என்னப்பா? ப்ரோகேரியாட்ஸ் அதுக்குண்டான எக்ஸாம்பிள் பாக்டீரியா. இவங்க யாருமா? யூகேரியாட்ஸ். சரிங்களா? இவங்க யாருமா? யூகேரியாட்ஸ். அவங்களும் யூனிசெல்லுலர் தான். யாரு? மொனிராவும் அழிச்சிடுற. மொனிராவும் யாருதாப்பா? மொனிராவும் யூனிசெல்லுலர் தான், ஒரு செல் உயிரி தான். ஆனா யாரு? ப்ரோகேரியோ. இவங்க யாருமா? யூனிசெல்லுலர் யூகேரியாட், ஒரு செல் உயிரி தான், ஆனா யூகேரியாட். அப்போ என்னெல்லாம் தெளிவா இருக்கும்? நியூக்ளியஸ், உட்கரு தெளிவா இருக்கும், மற்ற செல் உறுப்புகளும் தெளிவான நிலையில் இருக்கும். எங்கம்மா? புரோட்டிஸ்டா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? The kingdom Protista includes unicellular eukaryotes. So யூகேரியாட்டுகளில் ஒரு செல் உயிரிகள் வந்துட்டு இங்க காணப்படுகின்றன. நம்ம புரோட்டிஸ்டால காணப்படுகின்றன. Animals and plants of Protista live in sea as well as in fresh water. So இந்த ரகத்துக்கு கீழே, புரோட்டிஸ்டாக்கு கீழே வரக்கூடிய விலங்குகளும் தாவரங்களும் பெரும்பாலும் எங்குதான் காணப்படுகின்றன? கடல்ல மற்றும் நன்னீரில் காணப்படுகின்றது. ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்குன்னு சொல்றாங்க, நன்னீர்ல. அப்போ ரிவர் வாட்டர்ஸ்ல இருக்கும், ஓடைகள்ல இருக்கும், ஸ்ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அங்கெல்லாம் இது காணப்படும் சொல்றாங்க. பாரசைட்ஸ் என்ன?
சிலவை ஒட்டுண்ணிகளாக காணப்படுகின்றன. Though they are single cell, they have the capacity of performing all the body activities. எல்லாம் ஒரு செல் உயிரி அப்படிங்கிறதுனால அந்த டோட்டல் பாடி ஆக்டிவிட்டிஸுமே அந்த ஒரு செல்லே எல்லாமே பார்த்துரும் அப்படின்றாங்க. அடுத்து they have nucleus enclosed by a nuclear membrane, eukaryote. அதுதானே முக்கியம் இங்க. இப்போ ப்ரோகேரியாட் அப்படின்ட்டு இருக்குன்னா, இப்போ பாக்டீரியா எடுத்துருக்கப்பா, பிக்சர் பார்த்துக்கோங்க, நான் வரைஞ்சிட்டு இருக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, புதுசாக வந்தவங்களுக்காக சொல்றேன். ப்ரோகேரியாட் அப்படின்னா இது நம்ம பாக்டீரியா. என்ன டைப் ஆஃப் பாக்டீரியா இது? ராட் ஷேப்பு, சிலிண்டர் ஷேப்ல இருக்கு, உருளை வடிவத்துல இருக்கு. என்னது பாருங்க, பேசிலஸ் டைப். சரிங்களா? இப்படி இருந்தா ஓகே, TOCCI இது வந்து பேசிலஸ். இப்போ நம்ம நார்மல் தயிர் சாப்பிட்றோம் இல்லையா, அதுல என்ன ஷேப் ஆஃப் பாக்டீரியா இருக்கும்? இந்த ஷேப் ஆஃப் பாக்டீரியா தான் இருக்கும். அப்படிங்கிறது புரிய வைக்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வரைஞ்சிட்டு இருக்கேன். சரி, கவனிக்கலாம். ஸோ அப்போ இதுல இருக்கக்கூடிய நியூக்ளியர் மெட்டீரியல் எப்படி இருக்கும்பா? அப்படியே பறந்து விரிஞ்சிருக்கும். நியூக்ளியர் மெம்பரைன் ஒன்று இருக்குமா? உட்கரு உரைன்னு ஒன்று இருக்குமா? இருக்காதனாலதான் அதனால அவங்களை என்னன்னு சொல்லி கூப்பிடுறோம் நம்ம? ப்ரோகாரியோட்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். கமிங் டு யூகேரியோட்ஸ் கவனிக்கலாம். கமிங் டு யூகேரியோட். கேரியோ அப்படின்னால என்ன அர்த்தம்? நேற்றே சொல்லிட்டேன். கேரியோ அப்படிங்கிற என்ன அர்த்தம்ப்பா? நியூக்ளியஸ். மறந்த வேண்டாம். கேரியோ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நியூக்ளியஸ். இப்ப யூகேரியோட்ல என்ன தெளிவா இருக்கும்னு சொல்றாங்கப்பா? நியூக்ளியர் மெம்பரைன், உட்கரு உரை இருக்கும். இப்ப இதான் செல் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள குரோமட்டின் வலைப்பின்னல் இருக்கும். அந்த குரோமட்டின் வலைப்பின்னல் நல்ல சரவுண்ட் ஆயிருக்கு. எதால? உட்கரு உரையால சரவுண்ட் ஆயிருக்கு. இப்ப இதுதான் என்னமா? நியூக்ளியஸ், உட்கரு. புரியுதுங்களா? அப்படி இப்படி உட்கரு உரை இருக்கிற மாதிரி மைட்டோகாண்ட்ரியா உரை இருக்கும். கோல்கி பாடியுடைய உரை இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ப்ரொடக்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் யூகேரியோட்ஸ். ஆனா ப்ரோகேரியோட்ஸ் அப்படி இருக்காது. அப்படியே இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படியே இங்க பறந்து விரிஞ்சிருக்கும். அதுக்கு உரை இருக்காது, இது இருக்காது. அதுதான் ப்ரோகேரியோட்டுக்கும் யூகேரியோட்டுக்கும் வித்தியாசம். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. They have nucleus enclosed by a nuclear membrane. உட்கரு உரை இருக்கும். எங்க காணப்படும்? யூகேரியோட்டுகளில் உட்கரு உரை இருக்கும். ஓகேவா? Some of them possess chloroplast and make their food by photosynthesis. சிலவற்று புரோட்டிஸ்டாவர்களுக்கு என்ன காணப்படுகின்றதுமா? குளோரோபிளாஸ்ட் காணப்படுகின்றது. அதனால் அது ஒளிச்சேர்க்கை செய்து தனக்கு தேவைப்படக்கூடிய உணவை அதுவாகவே உற்பத்தி செய்து கொள்ளும். எடுத்துக்காட்டுக்கு யூக்ளினா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஆளு சொல்லலாம். இதுல என்னென்ன கேட்டகரி வராங்க அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டீங்கன்னா, யூக்ளினா வராங்க, அமீபா வராங்க, ஆல்கே வராங்க, பாசிகள் வராங்க. எதுக்கு இல்லப்பா? புரோட்டிஸ்டா இல்ல. யூக்ளினாங்கிறவங்க இவங்கதான் யூக்ளினா. நான் சொல்றேன், எழுதிக்கோங்க இதை. அப்புறம் பின்னாடி வந்துட்டு என்னோட எக்ஸாம்பிள் சொல்லுங்க. யூக்ளினா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வயசுல படிச்சு ஞாபகம் இருக்கா? யூக்ளினா நோ கேள்விப்பட்டேன்னா கேள்விப்பட்டுக்கோங்க. தண்ணியில இருக்குண்டா. அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க இல்லையா, அவங்கள தண்ணியில தான் ஜாஸ்தியா இருப்பாங்க. தண்ணியில இருக்கும். அந்த நார்மல் இந்த வாட்டர்ல இருக்குமா? இருக்கலாம். இது நம்மள ஒன்றும் செய்யாதா? செய்யாது. ஏன்? நமக்குள்ளதான் ஒருத்தர் இருக்காரு. யாரு? WBC. யாராவது வந்தாங்கனாலே போய் அவங்க போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைங்களா? அதுவும் இல்லாம நம்ம குடலுக்கு போச்சுனாலே யார் ஒரு முக்கியமான ஒரு நபர் இருக்காருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா HClங்கிற ஒரு ஆள் இருக்காங்க. யார் அது? ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இருக்காங்க. அவங்க அங்கேயே ஆல்ரெடி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு தான் அனுப்புவாங்க. அங்க தப்பிச்சு வரவங்க தான் வந்து பிளட்டுக்குள்ள போய் என்ன பண்ணுவாங்கம்மா? பிரச்சனை ஏற்படுத்துவாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு தண்ணி குடிக்கிறப்பவே இங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படும். ஏன்னா இங்க வந்து யாரும் இல்லை இல்லையா? இப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதனாலதான் உண்டாகும். சளி அதனாலதான் பிடிக்கும். புரியுது இல்லைங்களா? புரிச்சிங்களா? சரி, கவனிங்க. இந்த யூக்ளினா இருக்காங்களாப்பா? யூக்ளினா இருக்காங்களா? இவங்க வந்து 2 விதமான ஊட்டச்சத்து முறை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க.
அதாவது அதுக்கு பேர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேர் அப்புறம் சொல்கிறேன். எப்படி இருப்பாங்கன்னா காலையில டைம் சூரியன் இருக்கிறப்போ அவங்களால அவங்க தேவைங்கிற விஷயத்தை அவங்களாவே உற்பத்தி பண்ணிக்க முடியும். நைட் டைம் வந்து யார் இல்லை, சூரியன் இல்லை. அப்போ அவங்களால தனக்கு தேவைங்கிற ஃபுட்டை வந்துட்டு உற்பத்தி பண்ணிக்க தெரியாது. அப்போ வந்து இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. இப்போ காலையில கரிச்சார், நைட்டு பிரிச்சார். இந்த 2 டைப் நியூட்ரிஷன்ஸ் இவங்க ஃபாலோ பண்றதுனால நம்ம எப்பவுமே ஹெட்ரோட்ராஃபிக் தானேம்மா, நம்ம எப்பவுமே ஹெட்ரோட்ராஃபிக் தானே. பிளான்ட்டு அவங்களும் அதே போலதான். ஆனால் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் ஆக்சிஜனை வெளியே விடுவாங்கம்மா, ஆனால் நைட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுவாங்க. அது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். ரெஸ்பிரேஷன்ல மாறுபட்டு இருப்பாங்க. யாரு? பிளான்ட்ஸ். இவங்க இந்த யூக்ளினா வந்து இது ஒரு அனிமல். இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா காலையில் ஒரு மாதிரி நைட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்காங்க இல்லையா, அதனால இவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, மைக்சோட்ராபிக் நியூட்ரிஷன், மைக்சோட்ராபிக் ஊட்டச்சத்து முறை. இந்த மாதிரி 2 மாதிரி இருக்கிறது பேரு யூக்ளினாக்கு மட்டும். ஓகேங்களா? அப்புறம் ஆக்டி வந்து அவங்க தச்சார் ஆட்டோட்ராபிக் தான். அமீபா பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஷேப் இருக்காது இல்லையா, அவங்களுக்கு வடிவம் அற்ற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அந்த பக்கம் நெளிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இர்ரெகுலர் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கனால ஏற்படக்கூடிய ஒரு நோய் தெரியுமா? அமீபால நிறைய வகையான அமீபாக்கள் இருக்கு. ஈக்கோலையே ஒரு 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 டைப் ஆஃப் அமீபா தான். ஸோ அதனால ஏற்படக்கூடிய ஒரு நோய் பார்த்தீங்கன்னா நமக்கு டிசென்ட்ரி ஏற்படுது இல்லையா, டிசென்ட்ரி. அது அமீபாயிக் டிசென்ட்ரி தான். டிசென்ட்ரி ஏற்படுது இல்லையா, நார்மல் டிசென்ட்ரி. இப்போ தண்ணியில தான் அமீபா இருக்கும். அது வந்து ஒருவேளை நம்மக்கிட்ட இம்யூன் சக்தி கம்மியா இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி தண்ணி நம்ம குடிக்கிறப்ப என்ன ஆகும், கண்டாமினேட்டட் வாட்டர் குடிக்கிறப்போ அமீபாயிக் டிசென்ட்ரி வந்துட்டு ஏற்படும். சரிங்களா? இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதிக்கோங்கப்பா. ஓகே, அடுத்தது பூஞ்சை கொஞ்சம் பெருசு. பூஞ்சை உலகம், தாவர உலகம், அனிமல் கிங்டம், இந்த 3மே கொஞ்சம் பெரிய கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. இது நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம்.